எபிசோடு 10. மிருதுலாவின் அப்பா அவளுக்கு போன் செய்திருந்தார். என்னம்மா, அந்த பையன் கிட்ட பேசுனியா? அவன் ஏதாவது சொன்னானா என்று கேட்டார் திவாகர். அவருக்கு கால் பண்ணினா அவர் மொபைலுக்கு லைன் போகவே இல்லப்பா. அவர் கூட வந்த கான்ஸ்டபிள் கிட்ட விக்ரமோட போன் நம்பர் இல்லனா வீட்டு அட்ரஸ் ஏதாவது வேணும்னு கேட்டிருந்தேன். அவரு கொஞ்ச நேரத்துல எனக்கு கால் பண்றேன்னு சொல்லிருக்காருப்பா. அவருக்காக தான் நானும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் என்றாள் மிருதுலா. சரிம்மா, எனக்கு அந்த விக்ரமோட ரத்த மாதிரி வேணும், கிடைக்குமா? அவன் இங்க வந்தான்னா அவன்கிட்ட இருந்தே நாம பிளட் சாம்பிள் எடுத்துக்கலாம் என்றார் திவாகர். ஹாஸ்பிட்டல்ல அவருக்கு எடுத்த பிளட் சாம்பிள நான் தான் டெஸ்ட் பண்ண லேபுக்கு அனுப்பினேன்பா. நான் லேப்ல விசாரிக்கிறேன். எப்படியும் விக்ரமோட பிளட் சாம்பிள வச்சிருப்பாங்க. இருந்தா உங்ககிட்ட வந்து யாரையாவது கொடுக்க சொல்றேன். அப்படி இல்லைன்னா விக்ரம் வந்தாதான் சாம்பிள் எடுக்க முடியும். அவரை நான் எப்படியாவது பேசி கன்வின்ஸ் பண்ணி நம்ம லேபுக்கு கூட்டிட்டு வந்துடுறேன்ப்பா என்றாள் மிருதுலா. சரிம்மா, நீ அவன்கிட்ட பேசும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாவே பேசு. அவன் இப்ப எந்த நிலைமையில இருக்கான்னு அவனுக்கே தெரியாது. அவனுடைய நிலைமை கொஞ்சம் கொஞ்சமா மாறிக்கிட்டு வருது. அதை அவன் உணர்றதுக்குள்ளேயே நாம ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணிட்டா ரொம்ப நல்லா இருக்கும் என்றார் திவாகர். நான் பாத்துக்கிறேன்பா, நீங்க கவலைப்படாதீங்க என்று போனை வைத்த மிருதுலா தன் தோழி ரேகாவிடம் இன்று ஒரு நாள் தனக்காக டியூட்டி பார்க்க சொல்லி வேண்டுகோள் வைக்க, சரிடி, ஏதோ முக்கியமான வேலையா நீ அலையிறேன்னு எனக்கு தெரியுது. என்னன்னு கேட்டாலும் சொல்ல மாட்டேங்கிற. பரவாயில்ல, நீ எந்த வேலையா இருந்தாலும் பாரு, நான் இங்க பாத்துக்கிறேன் என்று அவள் தோழி மிருதுலாவிற்கு சப்போர்ட்டாக பேசினாள். அவர்கள் இருவரும் பேசிக் கொண்டிருக்கும் போதே சரியாக மிருதுலாவின் போனுக்கு ஸ்டேஷனில் இருந்து கான்ஸ்டபிள் அழைத்திருந்தார். அந்த போனை அட்டென்ட் செய்து காதில் வைத்த மிருதுலா, சார், அட்ரஸ் ஏதாவது கிடைச்சதா? அவரோட போன் நம்பர் ஏதாவது கிடைச்சதா என்று ஆர்வமாக கேட்டாள். இல்லம்மா, அந்த பையனோட போன் கடற்கரையில எங்கேயோ விழுந்துருச்சுன்னு காலையில ரிப்போர்ட் எழுதும் போது சொன்னான். அது ஞாபகம் இருக்கு. அதுவும் இல்லாம அந்த இறந்த பொண்ணை பத்தி பேசிட்டு இருந்தேன் இல்லையா? அந்த பொண்ணோட போன் இப்ப அவன் கையில தான் இருக்கு. அந்த பொண்ணு போனை கார்லயே வச்சிருந்ததுனால இப்ப அந்த போனை அவன் தான் வச்சிருப்பான்னு நினைக்கிறேன். அந்த போன் நம்பர் கொடுத்திருக்கான். அவனோட வீட்டு அட்ரஸும் இருக்கு. நான் ரெண்டையும் உன்கிட்ட கொடுக்கறேன், நீ வேணா பேசி பாருமா என்றார் அந்த கான்ஸ்டபிள். சரிங்க சார், நீங்க கொடுங்க, நான் அவர்கிட்ட பேசி பாக்குறேன் என்று கான்ஸ்டபிளிடம் விக்ரமை பற்றிய விவரங்கள் கேட்டுக்கொண்டாள். அவர் விக்ரம் பற்றிய விவரங்களை சொல்ல சொல்ல ரேகாவிடம் பேப்பரையும் பேனாவையும் வாங்கிய மிருதுலா விக்ரமின் போன் நம்பரையும் அவன் வீட்டு விலாசத்தையும் எழுதி கொண்டாள். அவரிடம் பேசிவிட்டு போனை வைத்தவள் சாராவின் எண்ணிற்கு அழைத்தாள். அவள் போன் இப்போது ஸ்விட்ச் ஆஃப் என்று வந்தது. இங்கு சாராவின் போன் ஸ்விட்ச் ஆஃப் ஆனது கூட தெரியாமல் விக்ரம் அசந்து உறங்கிக் கொண்டிருந்தான். 2-3 முறை அழைத்து பார்த்துவிட்டு பின்பு ரேகாவிடம் திரும்பி, ரேகா, நான் போய் அந்த பேஷண்ட்டை நேர்லயே பார்த்துட்டு வந்துடுறேன் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து கிளம்ப ரேகா மிருதுலாவின் கையை பிடித்து, ஏதோ ரிஸ்கான வேலைதான் நீ பாக்குறேன்னு நீ பேசுறத வச்சு எனக்கு புரியுது, கொஞ்சம் ஜாக்கிரதையா இருடி என்று சொன்னவள் மிருதுலாவை பார்த்து, நான் வேணா உன் கூட துணைக்கு வரட்டுமா என்று கேட்டாள் ரேகா. இல்லடி, வேண்டாம், நீ எனக்காக இங்க இருந்து பாத்துக்கிறதே போதும், நான் இதெல்லாம் பாத்துக்கிறேன் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து கிளம்பிய மிருதுலா நேராக விக்ரமை தேடி அவன் வீட்டிற்கு சென்றாள். விக்ரம் வீட்டிற்கு மிருதுலா செல்லும் போது மாலை 4 மணி போல ஆகிவிட்டது. அவள் விக்ரமின் அபார்ட்மெண்ட் வாசலுக்குள் நுழைந்து கொண்டிருக்க விக்ரமை மனநல மருத்துவரிடம் காட்டுவதற்காக சிவா அவனை அழைத்துக் கொண்டு அபார்ட்மெண்டின் மறுபக்கம் இருந்த வாசல் வழியாக காரில் கிளம்பி செல்லவும் சரியாக இருந்தது. விக்ரம் சிவாவுடன் ஹாஸ்பிட்டலுக்கு வரும்போது கிட்டத்தட்ட மாலை நேரம் ஆகியிருந்தது. இருட்ட தொடங்கும் போது அவன் உடலில் ஏதோ மாற்றம் நிகழ்வதை உணர்ந்தான் விக்ரம். தன்னுள் ஏற்படும் மாற்றங்களை உணர்ந்த விக்ரம் தனக்கு என்ன ஆனது என்ற யோசனையுடன் காரில் இருந்து இறங்கி ஹாஸ்பிட்டலுக்குள் சென்றான். விக்ரம் ஹாஸ்பிட்டலில் நுழையும் போதே எமர்ஜென்சி என்று ஒரு பேஷண்டை அவசரமாக ஹாஸ்பிட்டலுக்குள் ஸ்ட்ரெச்சரில் வைத்து தள்ளி கொண்டு சென்றனர். ஸ்ட்ரெச்சரில் இருந்த அந்த நபரின் உடல் முழுவதும் காயங்களும் அடிப்பட்ட இடத்திலிருந்து இரத்தமும் வழிந்தபடி இருந்தது. அவர் உடலில் இரத்தத்தை பார்த்ததும் விக்ரமின் உணர்வுகள் தூண்டப்பட்டது. திடீரென்று விக்ரமுக்கு அதிக தாகம் ஏற்பட்டது. எதனால் என்று விக்ரமுக்கு புரியவில்லை. அவன் நேற்றிலிருந்து இப்போது வரை எதுவும் உணவு எடுத்துக்கொள்ளவும் இல்லை. ஒருவேளை அதனால்தான் தனக்கு தாகம் எடுக்கிறதோ என்று நினைத்தவன் ஹாஸ்பிட்டலுக்கு வருபவர்கள் குடிப்பதற்காக வைத்திருந்த தண்ணீரை எடுத்து அவசர அவசரமாக குடித்தான். தண்ணீரை குடித்த சிறிது நேரத்தில் விக்ரமுக்கு உடல் ஏதோ ஒரு மாதிரி ஆகிவிட்டது. குடித்த தண்ணீரை அப்போது வெளியே துப்பி விட்டான். தண்ணீர் உள்ளே சென்றதும் அவன் உடலுக்குள் ஒருவித எரிச்சல் உண்டானது. தண்ணீர் குடித்தும் அவனுடைய தாகம் அடங்கவில்லை. குடித்த தண்ணீரும் வெளியே வந்துவிட என்ன செய்வது என்று புரியாமல் சிறிது நேரம் அமைதியாக அங்கேயே நின்று தன்னை நிதானப்படுத்த முயன்றான்.
அதற்குள் விக்ரம் பெயரை சொல்லி அவனை சைக்கியாட்ரிஸ்டை பார்க்க அழைக்க விக்ரம் உள்ளே சென்றான். அவனுடன் வந்த சிவா விக்ரம் நடந்து கொள்ளும் விதத்தை பார்த்து இவனுக்கு என்னமோ ஆயிடுச்சு என்று டாக்டரிடம் சொல்லி விக்ரமை முழுமையாக பரிசோதிக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டு விக்ரமின் பின்னாலேயே சென்றான். விக்ரமுக்காக அந்த சைக்கியாட்ரிஸ்ட் காத்திருக்க சிவாவை வெளியே இருக்க சொல்லிவிட்டு விக்ரம் மட்டும் உள்ளே சென்றான். அவன் வந்ததும் சைக்கியாட்ரிஸ்ட் அவனை அங்கே இருந்த பெட்டில் படுக்க சொல்லிவிட்டு அவனை ஆழ்ந்த உறக்கத்திற்கு அழைத்து சென்றவர் முதலில் விக்ரமிடம் சில பொதுவான கேள்விகளை கேட்டார். விக்ரமும் டாக்டர் கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் சாதாரணமாக பதில் சொன்னான். அதன் பிறகு நேற்று என்ன நடந்தது என்று அவனை விளக்கமாக கூற சொன்னார். நேற்று மாலை அவனும் அவன் மனைவி சாராவும் மகாபலிபுரம் சென்றதிலிருந்து இருவரும் சந்தோஷமாக பேசி சிரித்தது, அவள் கழுத்தில் விக்ரம் தாலி கட்டியது என்பது வரை அந்த நினைவுகளை மிகவும் சந்தோஷமான மனநிலையில் சொல்லிக் கொண்டிருந்தான் விக்ரம். அதன் பிறகு இருவரும் சந்தோஷமாக இருந்த அந்த தருணத்தில் அந்த நேரம் பார்த்து அவர்களை நோக்கி காட்டேரி வந்ததை பற்றி சொன்னவன் அது தன்னை எப்படி தாக்கியது, அதன் பிறகு சாராவை பிடிக்க சென்றதையும் தன் கண் முன்னாலேயே சாராவின் கழுத்தை கடித்து ரத்தம் குடித்ததிலிருந்து அவள் தன் கண் முன்னாலேயே இறந்து போனது வரை ஒன்று விடாமல் சொல்லிக் கொண்டிருந்த விக்ரமை டாக்டர் கூர்ந்து கவனிக்க ஆரம்பித்தார். அப்போது அவன் சொல்லிய விதமும் நடந்து கொண்ட விதமும் முன்பை விட முற்றிலுமாக மாறியிருப்பதை உணர்ந்தார் அந்த மனோ தத்துவ மருத்துவர். சாராவிற்கு நிகழ்ந்த சம்பவத்தை எல்லாம் யோசித்து பார்த்து சொல்லிக் கொண்டிருந்த விக்ரமிற்கு அந்த சூழ்நிலையில் இருந்த மனநிலையிலிருந்து தன் மனநிலை மாறியிருப்பதை உணர்ந்தான். தன் சாராவை கொன்ற அந்த காட்டேரியை தன் கையாலேயே குத்தி கொள்ள வேண்டும் என்ற டாக்டரிடம் விக்ரம் ஆக்ரோஷமாக கூறிக்கொண்டிருந்தான். அவன் கண்கள் மூடி படுத்தவாறு சாராவிற்கு நடந்ததையெல்லாம் மனக்கண்ணில் ஓடவிட்டபடியே டாக்டரிடம் பேசிக் கொண்டிருந்தவன் திடீரென மிகவும் ஆக்ரோஷமாக நடந்து கொள்வதை பார்த்த அந்த மனோ தத்துவ மருத்துவர் விக்ரமின் அருகில் வந்து அவன் தோளை தொட்டார். மருத்துவர் தொட்டதும் சட்டென்று அவர் கையை இறுக்கமாக பிடித்தபடி கண் விழித்தான். அவன் கண்கள் விழித்ததும் தன் எதிரில் நின்றிருந்த மருத்துவரை பார்த்ததும் சற்று நிலையை உணர்ந்தவன் தன்னை கட்டுப்படுத்திக் கொள்ள முயற்சி செய்தான். டாக்டரின் கையை விட்டுவிட்டு, சாரி டாக்டர், நான் ஏதோ வேகத்துல உங்க கையை பிடிச்சிட்டேன் என்று சொல்லியவன் என்னை மன்னிச்சிருங்க என்றான். டாக்டரும் இட்ஸ் ஓகே விக்ரம், இதெல்லாம் சகஜம்தான். உங்க ஆள் மனசுக்குள்ள இருக்கிற உணர்வுகளை தான் நீங்க இப்படி வெளிப்படுத்தினீங்க, அதுல எந்த ஒரு தப்பும் கிடையாது. ஆனா உங்க உணர்வுகளை அடுத்தவங்களை பாதிக்காத வகையில பாத்துக்கோங்க, அதுதான் உங்களுக்கும் நல்லது, உங்களை சுத்தி இருக்கிறவங்களுக்கும் நல்லது என்றார் அந்த மனோ தத்துவ மருத்துவர். பிறகு அவனுக்கு நன்றாக ஓய்வெடுப்பதற்காக சில மருந்து மாத்திரைகளை எழுதி கொடுத்துவிட்டு விக்ரமிடம், விக்ரம், இந்த மாதிரி ஒரு மனநிலைமையில இதுக்கு முன்னாடி நீங்க எப்பவாவது இருந்திருக்கீங்களா என்று கேட்டார் அந்த மருத்துவர். டாக்டர், இதுக்கு முன்னாடி நான் இவ்வளவு கோபமாவோ ஆக்ரோஷமாவோ இருந்ததே இல்லை. ஆனா என் சாராவை பறி கொடுத்ததுல இருந்து என் உடம்புல நிறைய மாற்றம் ஏற்படுறத என்னால உணர முடியுது. நான் ஏன் இப்படி இருக்கேன்னு எனக்கே ஆச்சரியமா தான் இருக்கு என்றான் விக்ரம். சரி என்று சொன்ன மருத்துவர், நான் கொடுத்த மாத்திரையெல்லாம் மறக்காம சாப்பிட்டுட்டு நல்லா ரெஸ்ட் எடுங்க, அப்பதான் உங்களுக்கு மைண்ட் ரிலாக்ஸ் ஆகும் என்றவர் விக்ரமை வெளியே அனுப்பிவிட்டு சிவாவை உள்ளே அழைத்தார். தன் எதிரில் அமர்ந்திருந்த சிவாவை பார்த்து, விக்ரமுக்கு அவர் கண்ணு முன்னாடியே அவரோட வைஃபை பறி கொடுத்த தாக்கம் அவரை ரொம்பவே பாதிச்சிருக்கு, அதனாலதான் அவர் கொஞ்சம் வித்தியாசமா நடந்துக்கிறாரு. அவருக்காக டேப்லெட்ஸ் கொடுத்துருக்கேன், அவரை சரியா அந்த டேப்லெட்ஸை சாப்பிட சொல்லுங்க. அதே மாதிரி அவரை கொஞ்சம் பக்கத்துல இருந்து பாத்துக்கோங்க, அவர்கிட்ட வித்தியாசமா ஏதாவது மாற்றம் தெரிஞ்சா உடனே இங்க கூட்டிட்டு வாங்க என்றார் டாக்டர். சிவா டாக்டர் கூறியது எல்லாம் கவனமாக கேட்டுவிட்டு வெளியே வந்து விக்ரமை அழைத்து கொண்டு அங்கிருந்து செல்ல போக அங்கே மிருதுலா விக்ரமின் அபார்ட்மெண்டிற்கு சென்று அவனை பார்க்க நினைத்தவள் அவன் வீட்டில் இல்லாததை கண்டு ஏமாற்றம் அடைந்தாள். எங்கே சென்றிருப்பான் என்ற குழப்பத்தோடு பக்கத்து வீட்டில் உள்ளவர்களை எல்லாம் விசாரித்துவிட்டு விக்ரம் எங்கே சென்றான் என்று தெரியாமல் அவனை கண்டுபிடிக்க முடியாமல் இங்கும் அங்கும் அலைந்து கொண்டிருந்தாள். ஒரு வழியாக அவன் ஆபீஸ் அட்ரஸை தேடி பிடித்து அங்கேயும் செல்ல அவள் சென்ற நேரம் அவனது ஆபீஸ் மூடி இருந்தது. வேறு வழியே இல்லாமல் ஹாஸ்பிட்டலுக்கு திரும்பி வந்தாள் மிருதுலா. அவள் ஹாஸ்பிட்டலுக்குள் நுழையும் போது மனோ தத்துவ டாக்டரை பார்த்துவிட்டு சிவாவுடன் அப்போதுதான் வீட்டிற்கு கிளம்ப ஹாஸ்பிட்டலில் இருந்து விக்ரம் வெளியே வரவும் சரியாக இருந்தது. தனக்கு எதிரே வந்த மிருதுலாவை சாதாரணமாக ஒரு பார்வை பார்த்துவிட்டு விக்ரம் கடந்து செல்ல போக இவ்வளவு நேரம் விக்ரமை எங்கே என்று தேடி அலைந்து திரிந்து சோர்வோடு வந்தவள் ஹாஸ்பிட்டல் வாசலிலேயே விக்ரமை பார்த்ததும் ஆச்சரியமானவள் கண்களை அகலமாக விரித்தபடி அவனை அப்படியே ஃப்ரீஸ் ஆகி பார்த்து கொண்டு நின்றாள்.
அவள் தன்னை வித்தியாசமாக பார்ப்பதை உணர்ந்த விக்ரம் ஒன்றும் புரியாமல் அவளை தாண்டி தன் காருக்கு சென்றான். விக்ரம் அந்த ஹாஸ்பிட்டலை விட்டு செல்வதை கூட உணராதபடி ஹாஸ்பிட்டல் வாசலில் அப்படியே நின்றிருந்தாள் மிருதுளா. எபிசோடு 11. இரவு அவனை பார்ப்பதற்கும் இப்போது அவனை பார்ப்பதற்கும் எந்த ஒரு வித்தியாசமும் இருப்பதாக மிருதுளாவிற்கு தோன்றவில்லை. சிவா காரில் ஏறி ஸ்டார்ட் செய்ய விக்ரமும் காரில் ஏறி கதவடைத்தான். அவன் கார் கதவை பட்டென சாத்தியதும் தான் விக்ரம் ஹாஸ்பிட்டலில் இருந்து கிளம்ப போகிறான் என்பதை உணர்ந்தாள் மிருதுளா. அவள் வேகமாக அவர்களை நோக்கி ஹாஸ்பிட்டலில் இருந்து கார் நிறுத்தும் இடத்திற்கு ஓடி வந்தாள். அவள் விக்ரம் விக்ரம் என்று அழைத்துக் கொண்டே ஓடி வர கார் ஜன்னல்கள் அனைத்தும் ஏற்றிவிடப்பட்டிருந்ததால் மிருதுளா அழைத்தது காருக்குள் இருந்த விக்ரம் மற்றும் சிவா இருவருக்குமே கேட்கவில்லை. காரில் ஏறி அமர்ந்த விக்ரம் கண்களை மூடி சீட்டில் சாய்ந்து கொண்டவன் சாராவை பற்றிய நினைவுகளிலேயே மூழ்கி இருந்தான். அவளை கொன்றவர்களை எப்படி கண்டுபிடிப்பது, அவர்களை எப்படி பழிவாங்குவது என்ற யோசனையில் அவன் கண்மூடி படுத்திருக்க இங்கே மிருதுளா அவர்கள் காரை நோக்கி ஓடி வந்து கொண்டே அவனை அழைத்ததை அவன் கவனிக்கவும் இல்லை, அவனுக்கு அது கேட்கவும் இல்லை. சிவா ஹாஸ்பிட்டல் வாசலை தாண்டி காரை செலுத்தினான். காரை துரத்தி கொண்டு வந்த வேகத்தில் கல் தடுக்கி பொழுதி பறக்க கால் இடறி தரையில் விழுந்தாள் மிருதுளா. தான் விழுந்ததை கூட பொருட்படுத்தாமல் தலையை நிமிர்த்தி விக்ரமின் காரை பார்க்க அது ஹாஸ்பிட்டல் வாசலை தாண்டி சென்றது. தட்டு தடுமாறி கீழே இருந்து எழுந்த மிருதுளா மீண்டும் காரை துரத்தி கொண்டு வெளியே ஓடினாள். சிவா சாலையில் கவனம் செலுத்தி இருந்ததால் தங்கள் காருக்கு பின்னால் ஓடி வந்த மிருதுளாவை அவன் பார்க்கவில்லை. அப்போதுதான் டியூட்டி முடித்துவிட்டு ஹாஸ்பிட்டலில் இருந்து வெளியே வந்த ரேகா மிருதுளா தரையில் பொழுதி பறக்க விழுந்ததையும் மீண்டும் எழுந்து யாரையோ துரத்தி கொண்டு செல்வதையும் பார்த்தாள். அதை பார்த்துவிட்டு மிருதுளாவின் பின்னால் ஓடி வந்தாள் ரேகா. விக்ரமின் கார் ஹாஸ்பிட்டல் வாசலை கடந்து சென்றது. விடாமல் காரை துரத்தி கொண்டு அதன் பின்னால் சென்ற மிருதுளா தன்னால் கார் செல்லும் வேகத்திற்கு ஈடு கொடுத்து ஓட முடியவில்லை என்று வருந்தினாள். எப்படியாவது காரை நிறுத்திவிட வேண்டும் என்று யோசித்தாள். உடனே கீழே இருந்த ஒரு பெரிய கல்லை எடுத்து காரை நோக்கி தூக்கி வீசினாள். அவள் கல்லை தூக்கி காரை நோக்கி வீசிய வேகத்தில் அது பறந்து சென்று காரின் பின்னால் இருந்த கண்ணாடியை உடைத்துக் கொண்டு காருக்குள் சென்று விழுந்தது. கண்ணாடி உடைந்ததும் சிவா சட்டென பிரேக் போட்டு காரை நிறுத்திவிட்டு பின்னால் திரும்பி பார்த்தான். கண்கள் மூடி சாய்ந்து படுத்திருந்த விக்ரமும் கண்ணாடி உடைந்த சத்தம் கேட்டு கண் விழித்து திரும்பி காரின் பின்பக்கம் பார்த்தான். அங்கே காரின் பின்னால் மூச்சு வாங்கியபடி நின்று கொண்டிருந்தாள் மிருதுளா. சிவாவும் விக்ரமும் திரும்பி பார்க்க அவர்களை நோக்கி மூச்சு வாங்கியபடி மிருதுளா ஓடி வந்து கொண்டிருந்தாள். அவளை புரியாமல் பார்த்த இருவரும் காரை விட்டு கீழே இறங்கினர். காரிலிருந்து இறங்கிய விக்ரமை பார்த்ததும் சற்று நிம்மதியடைந்த மிருதுளா அவனை நோக்கி ஓடினாள். அவள் பின்னால் ரேகாவும் ஓடி வந்தாள். விக்ரமிடம் வந்த மிருதுளா, சார், நான் தான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும் சார். சாரி, உங்க கார் கண்ணாடிய உடைச்சதுக்கு உங்க காரை எப்படி நிப்பாட்டுறதுன்னு தெரியல. எனக்கு வேற வழி இல்லாமதான் உங்க கார் கண்ணாடியை உடைச்சிட்ட என்றாள் மூச்சு வாங்க. ஒரு பக்கம் தன் கார் கண்ணாடியை அவள் உடைத்து விட்டாள் என்ற கோபம் விக்ரமுக்கு இருந்தாலும் அவள் மூச்சு வாங்க தன் முன்பு நிற்பதை பார்த்தவனுக்கு ஏதோ முக்கியமான விஷயம் சொல்வதற்காகத்தான் அவள் என்னை துரத்தி கொண்டு வந்திருக்கிறாள் என்பதை உணர்ந்த விக்ரம் சிவாவை பார்த்தான். சிவா தலையாட்டி விட்டு காரிலிருந்து சற்று தள்ளி போய் நின்று கொண்டான். மிருதுளாவும் தன் அருகில் நின்றிருந்த ரேகாவை பார்க்க அவள் அமைதியாக மிருதுளாவை பார்த்தவாறு நின்றிருந்தாள். மிருதுளா விக்ரமை திரும்பி பார்த்து லேசாக சிரித்தவள் மீண்டும் ரேகாவை பார்க்க ரேகாவோ அங்கிருந்து செல்லாமல் மிருதுளா உடனே நின்று கொண்டிருந்தாள். அவளிடம் மெதுவாக, ஏய், அந்த விக்ரம் அவரோட டிரைவரை ஒரு பார்வைதான் பார்த்தாரு. அதுக்கே அந்த டிரைவர் நாங்க 2 பேரும் தனியா பேசணும்னு புரிஞ்சுக்கிட்டு தள்ளி போயிட்டாரு. ஆனா நீ என்னடானா நான் உன்னை எதுக்கு பாக்குறேன்னு கூட புரிஞ்சுக்காம இப்படி என் பக்கத்துல நின்றுட்டு என் மானத்தை வாங்குறியே, கொஞ்சம் அந்த பக்கம் போடி, அவர்கிட்ட நான் தனியா பேசணும் என்றாள் மிருதுளா. சரிடி, இப்படி வாயை திறந்து சொன்னாதானே எனக்கும் புரியும், வெறும் கண்ணை மட்டும் காட்டினா எனக்கு என்ன தெரியும் என்று சொன்னவள் மிருதுளாவை விட்டு சற்று தள்ளி சென்று சிவா நின்றிருந்த இடத்திலிருந்து சற்று தள்ளி நின்றாள். ரேகா சென்றதும் விக்ரமை சங்கடமாக பார்த்து சிரித்தவள், சார், நாம கொஞ்சம் அப்படி போய் பேசலாமா என்று அவனை அழைத்தாள். சரி என்று தலையாட்டி விட்டு விக்ரம் அவள் பின்னால் செல்ல அப்போதுதான் அவளை கவனித்தான். அவள் காலில் காயம் ஏற்பட்டு ரத்தம் வழிந்தோடி கொண்டிருந்தது. அதை பார்த்ததும் விக்ரமிற்கு அந்த ரத்தத்தை சுவைக்க வேண்டும் என்று தோன்றியது. அப்படி ஒரு எண்ணம் வரவும் அவள் பின்னால் செல்லாமல் அப்படியே நின்று விட்டான். விக்ரம் வந்து கொண்டிருக்கிறான் என்று நினைத்து முன்னால் சென்று கொண்டிருந்தவள் விக்ரம் வராமல் இருப்பதை உணர்ந்து ஒரு உந்துதலில் திரும்பி பார்த்தாள். விக்ரம் அப்படியே உறைந்து நின்று அவள் காயம் ஏற்பட்ட காலையே வெறித்து பார்த்து கொண்டிருந்தான்.
அவன் எதை இப்படி பார்த்து கொண்டிருக்கிறான் என்று அவன் பார்வை சென்ற இடத்தை குனிந்து பார்க்க, அப்போதுதான் விக்ரமை துரத்தி கொண்டு ஓடி வந்ததில் கீழே விழுந்து தன் காலில் காயம் ஏற்பட்டிருப்பதை கவனித்தாள் மிருதுளா. தன் காலில் இருந்து வழிந்த ரத்தத்தை பார்த்து விக்ரமின் முகம் மாறுவதை உணர்ந்த மிருதுளா அவசர அவசரமாக கீழே குனிந்து தன் காலில் வழிந்த ரத்தத்தை துடைத்தவள் ஒருவித பயத்தோடு விக்ரமை நிமிர்ந்து பார்த்தாள். அவள் குனிந்து தன் காயத்தில் இருந்த ரத்தத்தை துடைக்கவும் சட்டென தன் பார்வையை வேறு புறம் திருப்பிக் கொண்ட விக்ரம் எங்கே தான் அங்கே நின்றிருந்தால் விபரீதமாக எதுவும் நடந்துவிடுமோ என்று பயந்து விக்ரம் திரும்பி வேகமாக நடந்து சென்றான். விக்ரம் நடந்து செல்வதை பார்த்தவள் வேகமாக அவனிடம் ஓடி வந்து அவன் முன்னால் வழி மறைத்து நின்றவள், சார், ஒரு 10 மினிட்ஸ் நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசணும், ப்ளீஸ் சார் என்றாள் மிருதுளா. நீங்க சொல்றது எதுவும் கேட்கிற மனநிலையில நான் இப்ப இல்ல, கொஞ்சம் வழி விடுங்க என்று சொல்லிவிட்டு விக்ரம் அவளை தாண்டி சென்றான். மீண்டும் அவன் முன் ஓடி வந்து, சார் ப்ளீஸ் நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க என்று அவன் முன்பு கெஞ்சிக் கொண்டு மிருதுளா நின்றாள். அவளை பார்த்ததும் ஏனோ அங்கிருந்து செல்ல விருப்பமில்லாமல் அங்கேயே நின்றவன், சரி சீக்கிரம் சொல்லுங்க என்றான் விக்ரம். விக்ரமை பார்க்க சற்று பயமாக இருந்தாலும் அதை அவனிடம் காட்டிக்கொள்ளாமல், சார், காலையில நீங்க எங்க ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆனப்போ உங்களோட ரத்த மாதிரியை எடுத்து நான் டெஸ்டுக்கு கொடுத்திருந்தேன் என்றாள். விக்ரமும் காலையில் அவள் தனக்கு ரத்த பரிசோதனைக்காக தன்னிடமிருந்து ரத்தம் எடுத்ததை நினைவு கூர்ந்தவன் அது அவன் மனக்கண் முன்பு வந்து போக ரத்தத்தை நினைத்ததும் அவன் உடல் விரைப்பதை உணர்ந்தான். ஏன் ரத்தம் என்ற வார்த்தையை கேட்டாலும் அதை நினைத்தாலும் கூட தனக்கு ஏதோ ஆகிறதே என்று யோசித்தவாறு நின்றிருந்த விக்ரமை சார் என்று அழைத்து அவனை நிகழ் உலகுக்கு கொண்டு வந்தாள் மிருதுளா. அவளை நிமிர்ந்து பார்த்தவன், சரி இப்ப அதுக்கு என்ன, நீங்க என்ன சொல்ல வந்தீங்களோ அது சீக்கிரமா சொல்லிட்டு இங்க இருந்து போங்க என்று அவள் காலில் இன்னும் நிற்காமல் வழிந்து கொண்டிருந்த ரத்தத்தை பார்த்தவாறு விக்ரம் கூறினான். அவன் பார்வை சென்றதை கவனித்து ரத்தம் வழிந்த காலை மற்றொரு காலால் மறைத்தவாறு அவன் முன் நின்றவள், சார், அந்த பிளட் சாம்பிள்ல உங்களோட உடம்புல சில மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கிறத நாங்க கண்டுபிடிச்சோம், உங்க ரத்தத்துல சில மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு என்றாள் மிருதுளா. அவள் சொல்வதை கேட்ட விக்ரம், அப்படின்னா என் ரத்தத்துல என்ன மாற்றம் ஏற்பட்டிருக்கு என்று கேட்டான். சார், அத நான் உங்ககிட்ட விளக்கமா சொல்றதை விட நீங்க என் வீட்டுக்கு வந்தீங்கன்னா எங்க அப்பாவை நேரா சந்திச்சு பேசினா உங்களுக்கு எல்லாமே நல்லா புரியும் சார் என்றாள் மிருதுளா. ஏய், யார் நீ? ஏதோ காலையில எனக்கு ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் கொடுத்தேன்னு உங்ககிட்ட நின்று பேசினா நான் இருக்க நிலைமை தெரியாம என்ன உங்க வீட்டுக்கு வர சொல்ற? போதா குறைக்கு உங்க அப்பாவை வேற மீட் பண்ணி பேசணும்னு சொல்ற, நான் எதுக்கு அவரை மீட் பண்ணி பேசணும் என்று கேட்டான் கோபமாக. அதன் பின், அதெல்லாம் என்னால வர முடியாது, எனக்கு நிறைய வேலை இருக்கு என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து விக்ரம் செல்ல போக, ப்ளீஸ் சார், நீங்க ஒரே ஒரு முறை எங்க அப்பாவை வந்து பார்த்து பேசிடுங்க. எங்க அப்பா பிரபல சயின்டிஸ்ட் திவாகர், அவரு வேம்பையர் பத்தின ஆராய்ச்சியில ஈடுபட்டிருக்காரு, அவருக்கு வேம்பையர் பத்தி நிறைய விஷயம் தெரியும் என்று அவள் சொன்ன மறுநொடி அப்படியே நின்றவன் அவளை திரும்பி பார்த்து, வேம்பையர் ஆராய்ச்சி பண்றவருக்கு என்கிட்ட பேச ஒன்னும் இல்ல என்றவன் திரும்பி நடக்க ஆரம்பித்தான். சார், ஒரு நிமிஷம், நீங்களும் இப்போ வேம்பையரா மாறிட்டு வரீங்கன்னு உங்களுக்கே தெரியும், அத பத்தி பேசதான் எங்க அப்பாவை மீட் பண்ணணும்னு சொல்றேன் என்றாள் மிருதுளா. அவள் சொல்வதை காதில் வாங்காமல் விக்ரம் நடந்து சென்றான். எபிசோடு 12. அங்கிருந்து சிறிது தூரம் சென்ற விக்ரம் பிறகு திரும்பி மிருதுளாவை பார்த்தான். உங்க அப்பாவை மீட் பண்ணி நான் என்ன பண்ண போறேன்? உங்க அப்பா கிட்ட பேச எனக்கு எதுவும் இல்ல, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு என்று சொல்லிவிட்டு நிற்காமல் திரும்பி அவளை தாண்டி சென்று காரில் ஏறி அமர்ந்தவன் சிவாவை அழைத்தான். விக்ரம் பேசிவிட்டு வரட்டும் என்று நின்றிருந்த சிவா தனக்கு சற்று தள்ளி நின்றிருந்த ரேகாவை பார்த்தவாறு நின்றிருந்தான். சிவா தன்னையே வைத்தக்கண் வாங்காமல் பார்ப்பதை கவனித்த ரேகா அவனிடமிருந்து தன் பார்வையை திருப்பிக் கொண்டு வேறு புறம் திரும்பி நின்று கொண்டாள். அவள் தன்னை பார்க்காமல் திரும்பி நின்றதும் சிவாவிற்கு ஏனோ மனம் வலித்தது. அது என்னவென்று கூட அவனுக்கு புரியவில்லை. அதற்குள் விக்ரம் சிவாவை அழைத்துவிட திரும்பி காருக்கு வேகமாக வந்தவன் விக்ரமை பார்க்க, கார் எடு சிவா, நம்ம போலாம் என்றான் விக்ரம். தான் சொல்வதை காதிலேயே வாங்கிக் கொள்ளாமல் கிளம்பி போகும் விக்ரமிடம் ஓடி வந்தவள் தன் பாக்கெட்டில் இருந்த பேனாவையும் பேப்பரையும் எடுத்து அதில் தன் போன் நம்பரை எழுதி விக்ரமிடம் நீட்டியவள், சார், உங்க உடம்புல ஏதாவது புதுசா மாற்றம் ஏற்பட்டாலோ இல்ல உங்களுக்கு ரத்தத்தை பார்த்தா வினோதமான உணர்வு தெரிஞ்சாலோ உடனே இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க சார், இது என்னோட நம்பர் என்று சொல்லி வலுக்கட்டாயமாக அவன் சட்டை பாக்கெட்டில் தன் போன் நம்பரை திணித்தாள் மிருதுளா. அவள் கண்களை ஆழமாக பார்த்தவாறு விக்ரம் எதுவும் பேசாமல் திரும்பி சிவாவிடம் போகலாம் என்று சைகை செய்தான். காரின் ரியர் மிரரில் காருக்கு பின்னால் நின்றிருந்த ரேகாவை ஒரு முறை பார்த்துவிட்டு காரை கிளப்பினான் சிவா.
கார் செல்லும் திசையை பார்த்து கொண்டு மிருதுலா நின்று கொண்டிருந்தாள். அவள் அருகில் வந்த ரேகா, ஏய் மிரு, உனக்கு இன்னைக்கு என்னதான் ஆச்சு? ஏன் நீ ஒரு மாதிரி பதட்டமாவே இருக்க? காலையில இருந்து இதோ போறானே அந்த ஆளு தானே நீ தேடிட்டு இருந்த, அப்படி என்னடி அவன்கிட்ட சொன்ன? அந்த ஆளுக்கு அப்படி என்னதான் ஆச்சு என்று கேட்டாள் ரேகா. சொல்றேன் வாடி என்று தன் தோழியை அழைத்து கொண்டு சென்ற மிருதுலா விக்ரம் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆனதிலிருந்து அவனை சந்தித்து பேசியது வரை ஒன்று விடாமல் ரேகாவிடம் மிருதுலா கூறினாள். அவள் சொன்னதையெல்லாம் நம்ப முடியாமல் மிருதுலாவையே அதிர்ச்சியுடன் பார்த்து கொண்டு நின்றிருந்தாள் ரேகா. என்னடி சொல்ற? இந்த காலத்துல ரத்த காட்டேரி எல்லாம் இருக்கிறது உண்மைதானா? அப்போ அந்த விக்ரம ரத்த காட்டேரி தான் கடிச்சிருக்குன்னு சொல்றியா? அவன் இப்போ ரத்த காட்டேரியாவே மாறிட்டானா என்று கேட்டாள் ரேகா. அவன் இன்னும் முழுசா ரத்த காட்டேரியா மாறல, ஆனா அவன் உடம்புல ஏதோ வித்தியாசமா இருக்கிறத நான் கவனிச்சேன். என் கால்ல அடிபட்டு ரத்தம் வழிஞ்சிட்டு இருந்துச்சு. அதை பார்த்ததும் அவன் கண்ணெல்லாம் ரத்த சிகப்பா மாறி என் காலையே உத்து உத்து பார்த்துட்டு இருந்தான். அப்போ அவன் உடம்பு இறுகி போறத நான் கவனிச்சேன் என்றாள் மிருதுலா. ஏய், உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? அவன் தான் உன் கால்ல இருந்து ரத்தத்தை பார்த்து ஏதோ மாதிரி இருந்தான்னு சொல்றல்ல, அப்புறமும் எதுக்குடி நீ அவன்கிட்ட நின்று பேசிட்டு இருந்த? இனிமே அவன் இருக்கிற பக்கம் எதுவும் போனேன்னு தெரிஞ்சது அவ்வளவுதான், உன்னை நான் ஒரு வழி பண்ணிடுவேன் பாத்துக்கோ என்று தன் தோழியின் மீது இருந்த உண்மையான அக்கறையால் ரேகா அவளிடம் கடிந்து கொண்டாள். தன் தோழி தன் மீது அக்கறைப்படுவதை உணர்ந்த மிருதுலா அவளை பார்த்து சிரித்தவாறே, அதுக்காக நான் அப்படியே விட்டுட முடியுமா? நாம டாக்டர் டி, அவரை குணப்படுத்தாம அப்படியே விட முடியுமா என்ன என்றாள் மிருதுலா. எப்படி, உன் ரத்தத்தை கொடுத்து அவனை உயிர் வாழ வைக்க போறியா என்று கோபப்பட்டாள் ரேகா. இருவரும் பேசிக்கொண்டே ஹாஸ்பிட்டல் நோக்கி செல்ல, அப்போது ஹாஸ்பிட்டல் உள்ளே அனைவரும் பதட்டமாக இங்கேயும் அங்கேயும் ஓடுவதை பார்த்த இருவரும் ஏதோ எமர்ஜென்சி கேஸ் வந்திருக்கிறது என்று ஹாஸ்பிட்டலுக்குள் விரைந்தனர். விக்ரமை சீக்கிரமே கொண்டு வந்து அவன் வீட்டில் விட்டுவிட்டு சிவா அங்கிருந்து கிளம்ப போக, சிவாவை ஒரு நிமிஷம் என்று அழைத்த விக்ரம், நம்ம ஆபீஸை நீ டேக் ஓவர் பண்ணிக்கோ, எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் இனிமே ஆபீஸ்க்கு வரமாட்டேன் என்று சொன்னான் விக்ரம். என்னதான் விக்ரமுக்கு சிவா பிஏவாக வேலை செய்தாலும் அவன் மீது சிவாவிற்கு நிறைய அக்கறை இருக்கிறது. அதை போலவே விக்ரமிற்கு சிவாவின் மீது நம்பிக்கை இருந்தது. அதனால்தான் விக்ரம் தன் ஆபீஸை சிவாவையே பார்க்க சொல்லியிருந்தான். விக்ரம் சொன்னதை கேட்ட சிவா புரியாமல் அவனை பார்த்தவன், இப்ப என்ன ஆச்சு விக்ரம்? எனக்கு உன்னோட கஷ்டம் புரியுது. சாராவை இழந்தது ரொம்ப பெரிய விஷயம்தான், நான் இல்லைன்னு சொல்லல. அதுக்காக நீ இவ்வளவு வருஷமா கஷ்டப்பட்டு உருவாக்குன இந்த கம்பெனிய அப்படியே விட்டுட்டு நீ என்ன பண்ண போற என்று கேட்டான் சிவா. இந்த கம்பெனி எனக்கு ஒரு முக்கியமான விஷயமே இல்ல சிவா. என் சாராவை அழிச்சவங்கள நான் எப்படியாவது பழி வாங்கியே தீரணும். நடந்ததெல்லாம் பார்த்துட்டு வேற வழியே இல்லாம எதுவும் செய்யாம என்னால அமைதியா இருக்க முடியாது என்றான் விக்ரம். பழி வாங்க போறியா? என்ன விளையாடுறியா விக்ரம் என்றான் சிவா. இங்க பாரு விக்ரம், உன்னோட கோவம் நியாயமானதுதான், நான் இல்லைன்னு சொல்லல. அதுக்காக நீ ஒன்னும் ஹீரோ எல்லாம் கிடையாது. படத்துல வர்ற மாதிரி இறங்கி சண்டை போட்டு பழி வாங்குறேன்னு சொல்றதுக்கு இது சரி வராது விக்ரம் என்று சொன்னான் சிவா. தான் சொன்னதற்கு மறுத்து பேசும் சிவாவை கண்டு கோபமடைந்த விக்ரமின் கண்கள் இரண்டும் இப்போது ரத்த சிவப்பாக மாறியது. அதே கோபத்தோடு சிவாவை பார்த்தவன், உன்கிட்ட நான் எனக்கு அட்வைஸ் பண்ண சொல்லி கேட்கல, என் ஆபீஸ பாத்துக்கன்னு ஆர்டர் தான் போட்டேன், புரிஞ்சுதா என்று கோபமாக விக்ரம் பேச, இத்தனை நாள் அவனுடன் இருந்த சிவாவிற்கு விக்ரம் என்று கோபப்படுவதும் அவன் வித்தியாசமாக தன்னிடம் பேசுவதையும் உணர்ந்தவன், இதற்கு மேல் அவனிடம் பேசுவது சரியில்லை என்று நினைத்த சிவா, என்னவோ செய் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து கிளம்பி சென்றான். சிவா தன் மீது கோபமாக செல்வதை உணர்ந்தாலும் அதையெல்லாம் யோசிக்கும் நிலையில் விக்ரம் இப்போது இல்லை. அவனுக்கு சாராவை கொன்ற அந்த கொடிய மிருகத்தை எப்படியாவது கொன்றுவிட வேண்டும் என்று தோன்றியது. அது தன்னால் முடியுமா? அதை எப்படி சாத்தியப்படுத்துவது என்ற யோசனையில் இருந்தான். அதே யோசனையோடு வந்து தன் படுக்கையில் விழுந்தவன் அப்படியே உறங்கியும் போனான். விக்ரமின் வீட்டிலிருந்து கிளம்பி சென்ற சிவாவின் போனிற்கு அழைப்பு வந்தது. பாக்கெட்டில் இருந்து போனை எடுத்து பார்த்த சிவா ரீமா அழைத்திருப்பதை பார்த்ததும் காரை ஓரமாக நிறுத்திவிட்டு காலை அட்டெண்ட் செய்து, ஹலோ ரீமா என்றான். ஹலோ சிவா, நீ எங்க இருக்க? நான் ஆபீஸ்க்கு வந்தப்போ நீ எங்கேயோ அவசரமா கிளம்பி போனேன்னு பியூன் சொன்னா என்றான் ரீமா. ஆமா ரீமா, விக்ரம சைக்கியாட்ரிஸ்ட் கிட்ட காட்ட ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனேன் என்றான் சிவா. சைக்கியாட்ரிஸ்ட் கிட்டயா? அங்க எதுக்கு விக்ரம கூட்டிட்டு போன என்று கேட்டாள் ரீமா. சும்மா ஃபார்மாலிட்டி செக்அப்காக வர சொல்லியிருந்தாங்க, அதுக்காக தான் போயிருந்தோம். இப்பதான் விக்ரம அவன் வீட்டுல டிராப் பண்ணிட்டு நான் கிளம்பினேன் என்றான் சிவா. சரி, விக்ரம் இப்ப எப்படி இருக்கான்? அவன் பாவம் சிவா, நீ அவனை தனியா விட்டுட்டு வந்திருக்க கூடாது. அவன் கூட நீ துணைக்கு இருந்திருக்கலாமே. இந்த நேரத்துல தானே நம்ம விக்ரமுக்கு ஆறுதலா அவன் கூடவே இருக்கணும். சாராவை இழந்துட்டு விக்ரம் ரொம்ப கஷ்டப்படுறான் என்றாள் ரீமா.
எனக்கும் விக்ரம் கூட அவனுக்கு துணையா இருக்கணும்னு விருப்பம் தான் ரீமா. ஆனா விக்ரம் என்ன அவன் கூட இருக்கவே விட மாட்டேங்கிறானே. போன்னு என்ன துரத்திக்கிட்டே இருக்கான். அதுவும் இல்லாம அவன் சரியாவே இல்ல. அவன்கிட்ட ஏதோ வித்தியாசம் இருக்கு. அது என்னன்னு என்னால சரியா சொல்ல முடியலையே தவிர அதை என்னால உணர முடிஞ்சது என்றான் சிவா. அவன் சொன்னதை கேட்ட ரீமா சற்று அமைதியானவள். பின்பு அப்படி என்ன வித்தியாசத்தை நீ அவன் கிட்ட பார்த்த என்று சிவாவிடம் கேட்டாள். அது சரியா சொல்ல முடியல ரீமா. ஆனா இப்ப இருக்கிற விக்ரம் பழைய விக்ரம் கிடையாது. நிறைய கோவப்படுறான். அவன் உடம்புல என்னென்னமோ மாற்றம் தெரியுது. முன்னாடி இருந்ததை விட அவன் ஒரே நாள்ல ஏதோ வித்தியாசமா தெரியறான். ஒருவேளை எனக்கு மட்டும்தான் அப்படி தோணுதான்னு தெரியல என்றான் சிவா. அவன் சொல்வதை ரீமா அமைதியாக கேட்டுக்கொண்டிருக்க, அப்புறம் ரீமா, விக்ரம் காலையில இருந்து உனக்கு 2-3 முறை கால் பண்ணிருக்கான். உன் போன் சுவிட்ச் ஆஃப் ஆகி இருக்கிறதா வந்துச்சு. நீ எங்க போன? ஏன் போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருந்த என்று கேட்டான் சிவா. அது அது வந்து காலையில இருந்து நான் என் போனை யூஸ் பண்ணவே இல்ல. சுவிட்ச் ஆஃப் ஆனது தெரியல. கொஞ்ச நேரம் முன்னாடிதான் மொபைல்ல பார்த்தேன். சார்ஜ் போட்டு வச்சுட்டு உனக்கு கால் பண்ண என்றாள் ரீமா. ஏன் சிவா, ஏதாவது முக்கியமான விஷயம் பேச விக்ரம் எனக்கு கால் பண்ணிருந்தானா என்ன என்று கேட்டாள் ரீமா. ஆமா ரீமா, ஆபீஸ் விஷயமா பேசதான் உனக்கு கால் பண்ணிருக்கான். அப்புறம் ரீமா, விக்ரமோட ஆபீஸ என்ன டேக் ஓவர் பண்ண சொல்லி இப்பதான் சொன்னான். அவன் இனிமே ஆபீஸ்க்கு வரமாட்டேன்னு உளறிட்டு இருக்கான் என்றான் சிவா. சிவா சொன்னதை கேட்டு எதுவும் பேசாமல் ரீமா அமைதியாக இருக்க, ஏய் ரீமா, என்ன ஆச்சு? ஏன் எதுவும் பேச மாட்டேங்கிற என்று கேட்டான் சிவா. அது அது ஒண்ணும் இல்ல சிவா. ஏன் விக்ரம் திடீர்னு இப்படி ஒரு முடிவு எடுத்ததுக்கு என்ன காரணம் என்று கேட்டாள் ரீமா. எனக்கும் அது புரியலதான் ரீமா. ஆனா விக்ரம் சாராவை கொன்னவங்களை பழிவாங்க போறதா என்கிட்ட சொன்னான். நானும் இதெல்லாம் வேண்டான்னு எடுத்து சொன்னேன். அதை கேட்கிற மனநிலையில விக்ரம் இப்ப இல்ல என்றான் சிவா. என்னது, சாராவை கொன்னவங்களை பழிவாங்க போறானா என்று அதிர்ச்சியாகி கேட்டவள் பின், சரி சிவா, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நான் உனக்கு அப்புறமா கால் பண்றேன் என்று சொல்லிவிட்டு போனை அவசரமாக கட் செய்தாள் ரீமா. இன்னைக்கு எல்லாருக்கும் என்னதான் ஆச்சு? ஏன் ஒவ்வொரு தரம் ஒவ்வொரு மாதிரி நடந்துக்கிறாங்க என்று யோசித்தபடியே காரை ஸ்டார்ட் செய்து கிளம்பினான் சிவா. எபிசோட் 13. இங்கே மிருதுலா வேலை செய்யும் ஹாஸ்பிட்டலில் ரேகாவுடன் நுழைந்தாள். ஹாஸ்பிட்டல் முழுவதும் பரபரப்பாக இருப்பதை கவனித்தவர்கள் எதுவும் எமர்ஜென்சி கேஸ் தான் வந்திருக்கிறது என்று வேகமாக மருத்துவமனைக்குள் சென்றனர். இருவரும் உள்ளே சென்ற போது அப்போதுதான் அங்கு நடப்பதை உணர்ந்தனர். ஏற்கனவே மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த ஒரு பேஷண்டை ஒரு அறைக்குள் வைத்து அடைத்திருக்க அவர் அறைக்குள்ளிருந்து கத்திக் கொண்டிருந்தார். டேய், என்னை யாரா உள்ள வச்சு அடைச்சது? ஒழுங்கா கதவை தருங்க. நான் மட்டும் இப்ப வெளியே வந்தேன்னா உங்க உடம்புல ஒரு சொட்டு ரத்தம் கூட இல்லாம எல்லாத்தையும் உறிஞ்சு குடிச்சிருவேன். கதவை திறங்கடா. என்னை ஏன்டா இந்த ரூம்ல பூட்டி வச்சிருக்கீங்க? நான் இங்க இருக்க வேண்டியவன் இல்லடா என்று உள்ளே இருந்து பயங்கரமாக அந்த கதவை தட்டியபடி அந்த மனிதன் கத்திக்கொண்டிருந்தான். அவன் பேசியதை கேட்டதும் மிருதுலாவும் ரேகாவும் திரும்பி தங்களை ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்ள, அந்த மனிதர் பேசிய விதத்திலேயே அவர் வாம்பயர் போல நடந்து கொள்வதை இருவரும் உணர்ந்தனர். அவர் ரத்தத்தை குடித்து விடுவேன் என்று சொன்னதும் நிச்சயமாக அவர் இரத்த காட்டேரியாக மாறியிருப்பார் என்று நினைத்து கொண்டனர். அந்த அறைக்குள் இருந்த மனிதன் ஆக்ரோஷமாக கத்திக் கொண்டிருந்தான். வெளியே நின்றிருந்த மிருதுலா அவரை அடைத்து வைத்திருக்கும் அறைக்கு அருகில் வந்து அந்த நபரிடம் பேச்சு கொடுக்க ஆரம்பித்தாள். சார் சார், கத்தாதீங்க. நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. நீங்க ஏன் இப்படி நடந்துக்கிறீங்கன்னு உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டாள் மிருதுலா. இவ்வளவு நேரம் தன்னிடம் யாரும் பேசாமல் தன்னை புறக்கணித்துக் கொண்டிருக்க, இப்போது தானாகவே முன் வந்து ஒரு பெண் பேசவும் இவ்வளவு நேரம் கத்திக் கொண்டிருந்த அந்த மனிதர் சற்று அமைதியானார். நான் ஏன் இப்படி நடந்துக்கிறேன்னு எனக்கு தெரியல. ஆனா இங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்னோட ரத்தத்தை பரிசோதிக்க நர்ஸ் வந்தாங்க. அவங்க என் கையில இருந்த ரத்தத்தை எடுக்கிறப்பதான் நான் இப்படியெல்லாம் நடந்துக்க ஆரம்பிச்சேன். என்னோட ரத்தத்தை பார்த்ததுல இருந்து எனக்கு ரொம்ப தாகமா இருக்கு. என்னோட ரத்தத்தை நானே குடிக்கணும் போல இருக்கு. சார், உங்களுக்கு வந்திருக்கிறது ரொம்ப பெரிய பிரச்சனை எல்லாம் கிடையாது. நான் சொல்றதை நீங்க கொஞ்சம் பொறுமையா கேளுங்களேன். இதுக்கு ட்ரீட்மெண்ட் இப்பதான் கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. நான் சொல்றபடி நீங்க கேட்டா உங்களை இதுல இருந்து என்னால காப்பாத்திட முடியும். அதுக்கு நாங்க சொல்றதை நீங்க கொஞ்சம் பொறுமையா கேட்கணும் என்றாள் வெளியில் இருந்தபடியே மிருதுலா. அந்த நபரிடமிருந்து எந்த ஒரு பதிலும் வராமல் இருந்தது. சிறிது நேர மௌனத்திற்கு பிறகு அந்த மனிதன் உள்ளிருந்தபடியே, நீங்க சொல்றதெல்லாம் நான் கேக்குறேன், முதல்ல இந்த ரூம்ல இருந்து திறந்து விட சொல்லுங்க என்றார் அந்த நபர். நான் இப்போ 1 2 3 சொல்லி அந்த கதவை திறக்க போறேன் என்றாள் மிருதுலா. உள்ளிருந்தபடியே அந்த நபர் சரி என்று சொல்ல, தன் அருகில் நின்றிருந்த ரேகாவை பார்த்த மிருதுலா, நான் கதவை திறக்க போறேன், நீ கொஞ்சம் தள்ளியே நில்லு என்றாள். முடியாதுடி, எதுவா இருந்தாலும் 2 பேரும் சேர்ந்தே அனுபவிக்கலாம். நீ கதவை தர, நானும் கூடவே இருக்க என்றாள் ரேகா தைரியமாக.
தன் தோழியை நினைத்து சந்தோஷப்பட்ட மிருதுளா அவளை பார்த்து, சரி நான் கதவை திறக்க போறேன், நீ ஜாக்கிரதையா இரு என்று சொன்னாள். சரி என்ற ரேகா அங்கே அவர்களுக்கு அருகில் இருந்த ட்ரேயில் இருந்து கத்தியை எடுத்து குத்துவது போல பிடித்து கொண்டு நின்றவள், நான் ரெடி என்பது போல மிருதுளாவை பார்த்து தலையாட்டினாள். உள்ளே இருந்தவரிடம், நான் இப்போ கதவை திறக்க போறேன் என்றாள் மிருதுளா. சரி, நீங்க முதல்ல கதவை திறங்க என்று உள்ளே இருந்த அந்த நபர் மிருதுளாவை அவசரப்படுத்தினான். மிருதுளா பெருமூச்சு ஒன்றை விட்டபடி 1 2 3 என்று எண்ணி முடித்தவள் பட்டென அந்த அறை கதவை திறக்க, அந்த கதவை திறந்த வேகத்தில் மிருதுளாவின் கையை பிடித்து இழுத்த அந்த நபர் அவளை அறைக்குள் இழுத்து கதவை உள்பக்கமாக தாவடித்துக் கொண்டார். அறைக்கு வெளியே நின்றிருந்த ரேகாவும் இவ்வளவு நேரம் அங்கு நடந்ததை எல்லாம் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த ஹாஸ்பிட்டலில் இருந்த மற்றவர்களும் உறைந்து போய் நின்றனர். இப்போது என்ன செய்வது என்று தெரியாமல் அனைவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்ள, ஏற்கனவே இரவு 10 மணியை கடந்திருக்க ஹாஸ்பிட்டலில் நோயாளிகளும் ஒரு சிலரும் மட்டுமே அங்கிருந்தனர். ரேகாவிற்கு இப்போது என்ன செய்வது என்று தெரியவில்லை. தன் தோழியை எப்படியாவது உள்ளே இருந்த அந்த நபரிடமிருந்து அவளை காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணம் மட்டுமே ரேகாவிற்கு தோன்றியது. ஆனால் என்ன செய்வது என்று அவளுக்கு தெரியவில்லை. இங்கே மிருதுளாவை அந்த அறைக்குள் இழுத்து கதவை தாழிட்ட அந்த நபர் அவளை பார்க்க, அந்த நபரை பார்த்து சற்று பயந்தபடி அந்த அறையின் மூலையில் நின்று கொண்டிருந்தாள் மிருதுளா. அவளுக்கு எதிரே நின்றிருந்த அந்த நபர் பார்ப்பதற்கு மிகவும் கொடூரமாக இருந்தார். உடல் எல்லாம் இறுகி போயிருக்க அவர் கண்களில் இரத்த சிவப்போடும் வெறியுடனும் அவளை பார்த்து கொண்டு நின்றிருந்தான் அந்த மனிதன். மிருதுளா தன்னை பார்த்து பயப்படுவதை கண்டு சந்தோஷம் அடைந்த அந்த மனிதன் அவளை மெல்ல மெல்ல நெருங்கி வர, மூலையில் நின்றிருந்த மிருதுளா அந்த மனிதனின் கையில் சிக்காமல் தனக்கு முன்னே இருந்த டேபிளை அவன் மீது தள்ளிவிட்டு அந்த இடத்திலிருந்து கதவை நோக்கி ஓடினாள். மிருதுளா ஓடுவதை பார்த்ததும் அவள் பின்னால் ஓடி சென்று மிருதுளாவின் கையை பிடித்து அவளை ஓட விடாமல் பிடித்து கொண்டவன், எனக்கு கிடைச்ச முதல் எர நீதான், உன்னை அவ்வளவு சீக்கிரமா இங்க இருந்து தப்பிச்சு போக விட்டுவனா என்று சிரித்தபடி தன் கோரை பற்களை மிருதுளாவிடம் காட்டினான். அதை பார்த்தவளுக்கு உடல் எல்லாம் நடுங்க ஆரம்பித்தது. தைரியத்தை வரவழைத்துக் கொண்ட மிருதுளா, இங்க பாருங்க, நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளுங்க, தயவு செஞ்சு உங்க கோபத்தை கொஞ்சம் குறைக்க பாருங்க, இது உங்களுக்கு நல்லதில்ல, உங்க உயிரையே இது எடுத்துரும் என்று அவள் சொல்ல, என் உயிர் போறதுன்னு முடிவாயிடுச்சு, அதுக்கு முன்னாடி உன்னோட ரத்தம் எவ்வளவு ருசியா இருக்குன்னு நான் ருசி பார்த்துட்டு அதுக்கப்புறமா செத்து போறேன் என்று சொல்லிக்கொண்டே அவளை தன் அருகில் இழுத்து அவள் தலையை சாய்த்து மிருதுளாவின் கழுத்தை கடிக்க அந்த மிருகம் கீழே குனிய, அந்த காட்டேரியின் முகத்தை மிகவும் நெருக்கத்தில் பார்த்த மிருதுளா அது அவள் முகத்திற்கு அருகே குனியவும் அதை பார்க்க பயந்து கொண்டு தன் கண்களை இறுக்க மூடிக்கொண்டாள். கடவுளே, என்னை எப்படியாவது இதுகிட்ட இருந்து காப்பாத்திடு, இல்லைன்னா நானும் இவன மாதிரி காட்டேரியாவே மாறிடுவேன் என்று அவள் கடவுளிடம் மனதார வேண்டுதல் வைக்க அவள் வேண்டுதல் பழித்தது. சரியாக அந்த நேரம் பார்த்து அவர்கள் இருந்த அந்த அறை கதவை டமார் என்று பெருத்த சத்தத்துடன் உடைத்துக் கொண்டு அந்த அறைக்குள் விக்ரம் நுழைந்தான். முன்பை விட விக்ரம் இப்போது பலமாக இருப்பதை போல உணர்ந்தான். மிருதுளாவை பிடித்து வைத்திருந்த அந்த மனிதனை பார்த்தவனுக்கு கோபம் அதிகமானது. மிருதுளாவை இப்போது எப்படி அந்த வேம்பையர் பிடித்து வைத்திருந்ததோ அதே போலத்தான் சாராவையும் பிடித்து தன் கண் முன்னாலேயே அவள் கழுத்தை கடித்து ரத்தத்தை உறிஞ்சியது என்று விக்ரமிற்கு இப்போது நினைவுக்கு வந்தது. அவன் உடல் இறுக தொடங்கியது. கை நகங்கள் எல்லாம் இப்போது பெரிதானது. அவன் கோபமாக அந்த அறையே அதிரும்படி கர்ஜித்தான். அவன் பற்கள் எல்லாம் கோரமாக மாற ஆரம்பித்திருந்தது. கண்கள் இரண்டும் இரத்த சிவப்பேறி இருக்க அதே கோபத்தோடு மிருதுளாவின் அருகில் விக்ரம் சென்றான். பயமும் அதிர்ச்சியும் கலந்த முகத்தோடு கண்களில் கண்ணீரோடு மிருதுளா தனக்கு எதிரே வேம்பையராக மாறிக்கொண்டிருக்கும் விக்ரமை பார்த்தாள். அவள் கண்களில் இருந்த அதிர்ச்சியையும் பயத்தையும் பார்த்தவனின் மனதிற்குள் ஏதோ செய்ய அவள் பார்வையை தவிர்த்த விக்ரம் அவளை பிடித்திருந்த அந்த காட்டேரியை பார்த்தான். அது விக்ரமை பார்த்ததும் மேலும் ஆக்ரோஷமானது. தன் கையில் இருந்த மிருதுளாவை தூரம் தள்ளிவிட அது தள்ளிய வேகத்தில் மிருதுளா தூக்கி வீசப்பட்டு சுவற்றில் மோதி தலையில் பலமாக அடிபட்டு தரையில் விழுந்தாள். இங்கு நடப்பதையெல்லாம் இவ்வளவு நேரம் அறைக்கு வெளியே நின்றிருந்த ரேகா பார்த்து கொண்டிருந்தவள் அந்த மனித மிருகம் மிருதுளாவை தூக்கி வீசியதும் அவள் சுவற்றில் மோதி தரையில் விழுந்ததை பார்த்ததும் அதிர்ச்சியானவள் மிருதுளா என்று கத்திக்கொண்டே அவள் அருகில் ஓடினாள். ரேகா ஓடி வருவதை பார்த்து முழுவதுமாக மாறி இருந்த அந்த காட்டேரி அவளை நோக்கி ஓடி வர அவர்கள் இருவரையும் நோக்கி காட்டேரி செல்வதை பார்த்த விக்ரம் அதை குறுக்கே பாய்ந்து அவர்களிடம் செல்ல விடாமல் பிடித்து கொண்டவன் அந்த காட்டேரியிடம் சண்டையிட ஆரம்பித்தான்.
மிருதுலாவிடமும் ரேகாவிடமும் காட்டேரியை நெருங்க விடாமல் விக்ரம் பிடித்து கொள்ள அதை எதிர்பார்க்காத அந்த காட்டேரி விக்ரமை எதிர்த்து சண்டையிட ஆரம்பித்தது. தன் கூரிய நகங்களால் விக்ரமின் உடலை அது கிழிக்க விக்ரம் அந்த வாம்பயரின் தாக்குதலை சமாளிக்க சிரமப்பட்டான். சீக்கிரமாகவே சோர்ந்து போய்விட்டான். ஆனால் அவன் உடலில் தான் இப்போது காட்டேரியின் ரத்தம் கலந்திருக்கிறதே. இந்த காட்டேரியின் தாக்குதலை அவன் எளிதில் சமாளித்தான். தன்னை தாக்கிய அந்த காட்டேரியின் கழுத்தை பிடித்து அப்படியே ஒற்றை கையால் மேலே தூக்கிய விக்ரம் காட்டேரியை தூக்கி கொண்டு போய் சுவற்றில் மோதி நிறுத்தினான். அவன் கைக்குள் சிக்குண்ட காட்டேரி அவனிடமிருந்து தன்னை விடுவித்துக் கொள்ள தன் கூரிய நகங்களால் விக்ரமின் முகம், கை, கழுத்து, உடல் என்று மாறி மாறி அவனை தாக்க துவங்கியது. அதையெல்லாம் தாங்கிக் கொண்ட விக்ரம் அந்த காட்டேரியின் முகத்தை பார்த்தான். அது சாராவை கொன்ற காட்டேரி இல்லை என்பதை உணர்ந்து கொண்டான். இருந்தாலும் அந்த காட்டேரியால் மற்றவர்களுக்கு ஆபத்து என்பதை உணர்ந்தவன் அதை கொல்வதற்காக தன் மற்றொரு கை நகத்தை கொண்டு அதை குத்தி கிழிக்க ஆரம்பித்தான் விக்ரம். எபிசோடு 14. அந்த காட்டேரியால் தூக்கி வீசப்பட்ட மிருதுலா ரேகாவின் உதவியுடன் தட்டு தடுமாறி எழுந்து நின்று அவசரமாக விக்ரமிடம் வந்தாள். விக்ரம், விக்ரம், அவரை எதுவும் செஞ்சிடாதீங்க. உங்களை மாதிரிதான் அவரு ஒரு மனுஷன். உங்களை மாதிரியே அவரும் ரத்த காட்டேரியால பாதிக்கப்பட்டுதான் அவர் இப்படி நடந்துக்கிறாரு என்று அவசரமாக சொன்னாள் மிருதுலா. அவளை புரியாமல் பார்த்த விக்ரம், இது மனுஷன் கிடையாது, முழுசா காட்டேரியா அது மாறி இருக்கு. உனக்கு அது தெரியலையா? இப்பதானே உன்னை கொல்லணும்னு அந்த காட்டேரி நினைச்சது. அதை இப்படியே விட்டா இதால நிறைய பேரோட உயிருக்கு ஆபத்து வரும் என்ற விக்ரம் திரும்பி அந்த காட்டேரியை தாக்க தொடங்க அவசரமாக அவன் அருகில் வந்த மிருதுலா விக்ரமின் கையை பிடித்து கொண்டு, இன்னும் கொஞ்ச நாள்ல நீங்களும் இதே மாதிரி முழுமையா காட்டேரியா மாறதான் போறீங்க. அப்ப உங்களை கொண்டுட்டா எல்லாம் சரியா போயிடுமா என்று கேட்டாள். அதை குத்தி கிழித்து கொண்டிருந்த விக்ரம் அதே கோபத்தோடும் ஆக்ரோஷத்தோடும் மிருதுலாவை திரும்பி பார்த்தான். நான் உயிரோட இருக்கனா இல்லையாங்கிறது இப்ப முக்கியம் இல்ல. இந்த இனமே இந்த பூமியில உயிரோட இருக்க கூடாது. நான் சாகறதுக்குள்ள இந்த கூட்டத்தையே மொத்தமா கரு வறுத்துட்டு தான் செத்து போவேன் என்று சொன்னான் விக்ரம். விக்ரமிடம் என்ன சொல்லி அவனை சமாளிப்பது என்று புரியாமல் நின்று கொண்டிருந்த மிருதுலா, இப்ப நீங்க அவரை விட போறீங்களா இல்லையா என்று கத்தினாள். அவள் கத்துவதை காதில் வாங்கிக் கொள்ளாத விக்ரம் தன் கையில் இருந்த அந்த காட்டேரியை வெறியோடு தாக்கி கொண்டிருந்தான். மிருதுலாவிற்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை. தான் இருந்த இடத்தை சுற்றி பார்த்தவள் கீழே கிடந்த கத்தியை எடுத்து தன் கையை கிழித்துக் கொண்டாள். ரத்தம் வழிந்த கையை விக்ரம் பிடித்திருந்த காட்டேரியின் முகத்திற்கும் விக்ரமின் முகத்திற்கும் இடையில் நீட்டினாள். இருவருக்கும் இடையில் ரத்தம் வழிந்த கையை மிருதுலா நீட்டவும் விக்ரம் கையில் இருந்த காட்டேரி மிருதுலாவின் கையில் வழிந்து கொண்டிருந்த அந்த சூடான ரத்தத்தை பார்த்ததும் ஏற்கனவே ஆக்ரோஷத்தில் இருந்த அந்த காட்டேரி விக்ரமை வெறிக்கொண்டு தன்னிடமிருந்து தள்ளிவிட்டு ரத்தம் வழிந்து கொண்டிருந்த மிருதுலாவின் கையை பிடித்து அவளை தன் அருகில் இழுத்து அவள் கையில் இருந்த ரத்தத்தை ருசி பார்க்க நினைத்தது. அந்த நேரம் சரியாக விக்ரம் மிருதுலாவை பிடித்து அந்த காட்டேரியிடமிருந்து அவன் அருகில் இழுத்து அவளை தன் பின்னால் நிறுத்தியவன் அவளை பார்த்து, உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? இப்படி கையை கிழிச்சு வச்சிருக்க என்றான் திரும்பி கோபமாக. அவர்களை நோக்கி வந்து கொண்டிருந்த அந்த காட்டேரியின் இதயத்தை தன் ஒற்றை கையால் குத்தி கிழித்தவன் அந்த காட்டேரியை தூக்கி வீசினான். அது அந்த அறைக்குள் இருந்த கண்ணாடி ஜன்னலை உடைத்துக் கொண்டு வெளியே போய் விழுந்தது. தன் பின்னால் நின்றிருந்த மிருதுலாவை விக்ரம் திரும்பி பார்க்க அவள் கை முழுவதும் ரத்தம் வழிந்திருக்க அதை பார்த்தவனுக்கு அந்த ரத்தத்தை ருசி பார்க்க வேண்டும் என்று தூண்டுதல் ஏற்பட்டது. அவளை இழுத்து கொண்டு போய் ரேகாவிடம் விட்டுவிட்டு அந்த காட்டேரியை வீசி எறிந்த ஜன்னல் வழியே வெளியே குதித்து அங்கிருந்து சென்றான் விக்ரம். சிவா தன்னை வீட்டில் டிராப் செய்து விட்டு சென்ற பின் தன் சட்டையை கழட்டி தூரம் வீசிய விக்ரம் குளிப்பதற்காக ஷவருக்கடியில் போய் நின்றவன் ஷவரை திறந்துவிட உடலில் தண்ணீர் படும் பொழுது தன் உடலில் இருந்த காயங்கள் எரிச்சல்கள் அடையும் என்று நினைத்தவுடன் விக்ரம் கண்களை மூடி நின்றிருந்தான். தண்ணீர் மேலே விழுந்தும் கூட தனக்கு எதுவும் தோன்றாமல் போகவே கண்களை திறந்து தன் கண் முன்னால் இருந்த கண்ணாடியில் தன் உடலை பார்த்தான். தன் உடல் முழுவதும் ஏற்பட்டிருந்த காயங்கள் அனைத்தும் இப்போது மறைந்திருந்தது. எந்த ஒரு சிறு கீறல் கூட தென்படவில்லை. நேற்றுதான் அந்த காட்டேரியிடம் அவ்வளவு காயங்களும் தழும்புகளும் வாங்கியிருந்தான் விக்ரம். ஆனால் இன்று அவற்றில் ஒன்று கூட தன் உடலில் தென்படாமல் இருக்கவே அவனுக்கு ஆச்சரியமாகி போனது. அதை பார்த்ததுமே விக்ரமிற்கு புரிந்துவிட்டது தான் முழுமையாக காட்டேரியாக மாறிக்கொண்டிருக்கிறோம் என்று. தன் உடலெல்லாம் எப்போதும் போல இல்லாமல் வெளிரி போயிருப்பதும் ஆங்காங்கே அவன் நரம்புகள் புடைத்து வெளியே தெரியும் அளவிற்கு இருந்ததையும் கவனித்தான் விக்ரம். கிட்டத்தட்ட விக்ரம் சாப்பிட்டு 2 நாட்களுக்கு மேல் ஆகிவிட்டது. பசி என்பதற்கான அறிகுறியே அவனிடம் இல்லை. உணவை கண்டாலே சாப்பிட தோன்றாதவன் யாருடைய ரத்தத்தை பார்த்தால் மட்டும்
தணிக்க முடியாத தாகம் ஏற்படுவதை உணர்ந்தான் விக்ரம். விக்ரம் ரத்தத்தை பற்றி யோசிக்க ஆரம்பித்ததும் அவனுக்கு தாகம் ஏற்பட ஆரம்பித்தது. இப்பொழுதே தாகத்தை தணித்துக் கொள்ள யாருடைய ரத்தத்தையாவது குடிக்க வேண்டும் என்று அவனுக்கு தோன்றியது. தன் எண்ணம் முழுவதும் தவறாக இருப்பதை உணர்ந்த விக்ரம் தன்னை கட்டுப்படுத்திக் கொள்ள மிகவும் போராடினான். இப்படியே தன் நிலையை விட்டுவிட்டால் நாளை தன்னாலும் யாருக்கேனும் ஆபத்து நேரலாம் என்று யோசித்த விக்ரம் அடுத்த கணம் மிருதுலா அவனிடம் தன்னிடம் போன் நம்பரை கொடுத்து எமர்ஜென்சி என்றால் அழைக்க சொல்லி இருந்தது ஞாபகம் வந்தது. வேகமாக தன் சட்டை பாக்கெட்டில் மிருதுலா திணித்த துண்டு சீட்டை வெளியே எடுத்தான். அவள் கொடுத்த துண்டு சீட்டை பிரித்து பார்க்கையில் அது அவன் கையில் பட்டிருந்த இரத்தத்தால் முழுவதும் நனைந்திருந்தது. அவள் எழுதி கொடுத்த எண்களும் பாதி அந்த ஈரத்தில் கரைந்திருந்தது. ஷ என்று தன்னையே நொந்து கொண்ட விக்ரம் தன் கையில் இருந்த பேப்பரை கசக்கி தூரம் வீசியவன் அவசரமாக தன் உடலை டவலால் துடைத்தவன் சட்டையை எடுத்து மாட்டிக்கொண்டு அங்கிருந்து கிளம்பினான். அவன் தன் உடல் முழுவதும் கருப்பு உடை போட்டு சிறிதும் தன் உடலில் வெளிச்சம் படாமல் மூடிக்கொண்டவன் தன் முகத்திற்கும் முகமூடி அணிந்து கருப்பு கலர் கூலர் அணிந்து தலையில் கருப்பு தொப்பி அணிந்தபடி கார் பார்க்கிங் செய்திருந்த இடத்திற்கு வந்தவன் காரை எடுத்துக்கொண்டு அங்கிருந்து கிளம்பினான். தன்னுடைய தாகம் அதிகரித்துக் கொண்டே செல்வதை விக்ரமால் உணர முடிந்தது. தன்னை சமன்படுத்திக் கொள்ள விக்ரம் ஏதேதோ செய்ய முயற்சித்தான். ஆனால் அந்த முயற்சிகள் எல்லாம் அவனுக்கு தோல்வியிலேயே முடிந்தது. இன்னும் வழியில் ஒரு கடையில் காரை நிறுத்தி பழங்கள், ஜூஸ், தண்ணீர், குளிர்பானங்கள் என்று எதையெதையோ குடித்து பார்த்தான். ஆனால் அவன் உடல் அதையெல்லாம் ஏற்றுக்கொள்ளவே இல்லை. இன்னும் தான் இங்கே இருப்பது மற்றவர்களுக்கு தான் ஆபத்து என்பதை உணர்ந்தான் விக்ரம். ஏனென்றால் அவனுக்கு சாப்பிடும் உணவுகளை தவிர பார்க்கும் மனிதர்களின் இரத்தத்தை குடிக்க வேண்டும் என்று மட்டுமே அவன் எண்ணத்தில் பிரதானமாக இருப்பதை உணர்ந்தான். அதனால் தன் காரை கிளப்பிக் கொண்டு மிருதுலாவை தேடி அவள் வேலை செய்து கொண்டிருந்த ஹாஸ்பிட்டலுக்கு சென்றான். அது இரவு நேரம். அதனால் சாலையில் போக்குவரத்து சற்று குறைந்திருந்தது. கிட்டத்தட்ட 1.5 மணி நேரத்தில் கடக்க வேண்டிய தூரத்தை அரை மணி நேரத்தில் கடந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருந்தான் விக்ரம். அவன் உள்ளே வரும் பொழுது ஹாஸ்பிட்டலில் கலவரமாக இருப்பதை உணர்ந்தவனுக்கு தன்னை போலவே ஒரு வேம்பையர் அந்த ஹாஸ்பிட்டலுக்குள் இருப்பதை உணர்ந்தான். அந்த உணர்வு அவனுக்கு தன்னிச்சையாக தோன்றியது. வேம்பையரின் வாசம் விக்ரமை என்னமோ செய்தது. வேம்பையரின் வாசத்தை உணர்ந்த அடுத்த நொடி விக்ரம் ஹாஸ்பிட்டலுக்குள் விரைய அப்போதுதான் அவன் மிருதுலாவை அந்த வேம்பையர் இழுத்து அறைக்குள் தாளிட்டதை கவனித்தான். அதன் பின்தான் அவளை காப்பாற்ற கதவை உடைத்துக் கொண்டு விக்ரம் அந்த அறைக்குள் சென்றதும் மற்ற அனைத்தும் நமக்கு தெரியுமே. ஹாஸ்பிட்டலில் இருந்து வெளியேறிய விக்ரம் தான் தூக்கி எறிந்த காட்டேரியை தேடிக்கொண்டு சென்றான். ஆனால் அது அவன் வெளியே வருவதற்குள் எங்கோ சென்று ஒளிந்து கொண்டது. அதை கொள்ள முடியாமல் போய்விட்டதே என்று தன்னையே நொந்து கொண்டான் விக்ரம். மிருதுலாவின் கையில் இரத்தத்தை பார்த்ததும் தன்னால் தன்னை கட்டுப்படுத்திக் கொள்ள முடியவில்லை என்பதை உணர்ந்துதான் அங்கிருந்து வெளியேறினான். இங்கே மிருதுலாவின் காயத்திற்கு மருந்திட்டபடி, அறிவு கெட்டத்தனமா அந்த 2 காட்டேரிக்கும் நடுவுல கையை கிழிச்சுக்கிட்டு போய் நிக்கிறியே, அந்த 2ல ஏதாவது ஒண்ணு உன்னை கொண்டு இருந்தா இந்நேரம் என்ன ஆகியிருப்ப என்று ரேகா திட்டிக் கொண்டிருந்தாள். உடனே மிருதுலா, நானும் காட்டேரியா மாறியிருப்பேன். மாறினதும் உன்னையும் கடிச்சு உன் ரத்தத்தையும் உறிஞ்சு உன்னையும் காட்டேரியா மாத்தி என் கூட ஜாலியா வச்சுக்குவேன் என்று சொல்லி சிரித்தாள் மிருதுலா. இவ்வளவு சீரியஸான நேரத்திலும் கிண்டல் செய்து பேசுவதை நினைத்து சிரித்த ரேகா அவள் தலையில் செல்லமாக கொட்டிவிட்டு, இப்ப என்னடி பண்ண போற? கையில கிடைச்ச 2 காட்டேரியையும் மிஸ் பண்ணிட்டோம். இப்ப எப்படி திரும்ப அந்த 2 காட்டேரியையும் தேடி கண்டுபிடிச்சு ட்ரீட்மெண்ட் பண்ண ஒத்துக்க வைக்க போற என்று கேட்டாள் ரேகா. 2 காட்டேரி இல்லடி, ஒரு காட்டேரி தான். அதுவும் இன்னும் முழுசா கூட காட்டேரியா மாறல என்றாள் மிருதுலா. என்னடி சொல்ற, ஒரு காட்டேரி தானா என்று கேட்டாள் ஆச்சரியமாக. ஆமாண்டி, நம்ம ஹாஸ்பிட்டல்ல வச்சு ஒரு காட்டேரி என்ன ரூமுக்குள்ள இழுத்துச்சே, அந்த காட்டேரி இந்நேரம் எப்படியும் செத்து போயிருக்கோம். இப்போ இருக்கிறது விக்ரம் மட்டும்தான். அவரு இன்னும் முழுசா காட்டேரியா மாறவே இல்லையே, அதனாலதான் அப்படி சொன்ன என்றாள் மிருதுலா. அந்த காட்டேரி செத்து போயிருக்கோன்னு எப்படி சொல்ற என்று கேட்டாள் ரேகா. அந்த காட்டேரி என்ன கொல்ல வரப்போ விக்ரம் அதோட இதயத்தை குத்தி கிழிச்சத நான் பார்த்தேனே. காட்டேரிக்கு உடல்ல எங்க காயம் பட்டாலும் அதால சீக்கிரமா தன்னைத்தானே குணப்படுத்திக்க முடியும். ஆனா அதோட இதயத்தை மட்டும் யாரும் காயப்படுத்திடக்கூடாது. அப்படி காயப்படுத்தினா சில மணி நேரங்கள்லயே அந்த காட்டேரி இறந்து போயிடும். ஏண்டி, நீ ஏன் கூட தானே இருந்த, ஆனா இத பத்தி எல்லாம் எப்படி இவ்வளவு தூரம் தெரிஞ்சு வச்சிருக்க, அதுவும் இந்த காட்டேரிகளை பத்தி என்று ரேகா சந்தேகமாக கேட்டாள். உனக்கு எங்க அப்பாவை பத்தி தெரியும் தானே என்று கேட்டாள் மிருதுலா. அவரை பத்தி தெரியாம இருக்குமா? அவரோட கண்டுபிடிப்புகள் தான் நம்ம நாட்டிலேயே நிறைய பிரபலமாச்சே.
அவரோட பொண்ணு கூட நான் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிருக்கேன்னு வெளியே சொல்றதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் என்றாள் ரேகா. எங்க அப்பா கண்டுபிடிப்புகள்லயே ரொம்ப முக்கியமான கண்டுபிடிப்பு காட்டேரிய பத்தினதுதான். அந்த காட்டேரிய குணப்படுத்த அப்பா ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு உதவும் போதுதான் இந்த மாதிரியான விஷயங்களை பத்தி நான் நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன் என்றாள் மிருதுலா. அவள் சொல்வதை எல்லாம் ஆச்சரியமாக கேட்ட ரேகா, சரிவா நாம 2 பேரும் ரூமுக்கு போலாம், எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, தூக்கம் வர மாதிரி இருக்கு என்றாள் ரேகா. சரிடி போலாம் வா என்ற மிருதுலா அவளுடன் கிளம்பி அந்த ஹாஸ்பிட்டலை விட்டு சிறிது தூரம் தள்ளி இருந்த பெண்கள் தங்கும் விடுதிக்கு இருவரும் சென்றனர். எபிசோட் 15. நள்ளிரவு போல திடீரென அந்த கருப்பு உடை அணிந்த மர்ம நபர் தன்னுடைய ஊருக்கு ஒரு புறமாக இருந்த பாழடைந்த பங்களாவிற்கு வந்தான். அவன் வரும்பொழுது மிகவும் கோபமாக இருப்பதை அங்கே வேலை பார்த்தவர்கள் அறிந்து கொண்டனர். அந்த மர்ம நபர் கோபமாக இருந்தால் என்ன செய்வான் என்று அவனுக்கே தெரியாது. அவனுக்கு கோபம் வந்தால் தன்னிடம் வேலை பார்ப்பவர்களை யாரு என்ன என்று பார்க்காமல் சரமாரியாக அடித்து துன்புறுத்துவான். அவன் வந்திருப்பதை பார்த்தால் வழக்கத்திற்கும் மாறாக கோபம் அதிகமாக இருப்பதை உணர்ந்த மற்றவர்கள் என்ன செய்வது என்று தெரியாமல் நின்றிருந்தனர். அவனை பற்றிய தகவல்களோ அல்லது ஏன் அவன் முகத்தை கூட அங்கே வேலை பார்ப்பவர்கள் யாரும் இதுவரை தெரிந்து கொண்டது கிடையாது. தன் முகத்தை காட்டாமலேயே இவர்களை ஆட்டி படைத்துக் கொண்டிருந்தான் அந்த கருப்பு உருவம். உள்ளே வந்த அந்த கருப்பு உருவம் நேராக அந்த வேம்பையரை அடைத்து வைத்திருந்த அறைக்கு சென்றது. கோபமாக இருந்த அந்த கருப்பு உருவம் கதவில் இருந்த சிறிய ஜன்னலை திறந்து தன் கைப்பையில் இருந்து ஒரு டிஷர்ட்டை எடுத்து அறைக்குள் நீட்டி, இவனை நீ இன்னைக்கு கொல்லணும் என்றான். அவன் நீட்டிய உடையை வாங்கி கொண்ட வேம்பையர் மீண்டும் உள்ளே சென்று அமர்ந்து கொள்ள அது மிகவும் சாதாரணமாக இருப்பதை உணர்ந்த அந்த மர்ம நபர், உனக்கு நான் கொடுத்த வேலையை சரியா செய்யணும்னு நினைப்பிருக்கா இல்லையா? எவ்வளவு சாதாரணமா நீ இருக்க என்று கேட்டான் அந்த மர்ம நபர். அந்த வேம்பையர் அந்த கருப்பு உருவம் சொன்னதை எதுவும் காதில் வாங்கி கொள்ளாமல் தன் கையில் இருந்த டிஷர்ட்டை தீவிரமாக முகர்ந்து பார்த்து கொண்டிருந்தது. அதை கண்ட அந்த கருப்பு உருவம் எரிச்சல் அடைந்து, ஏற்கனவே கோபமாக அங்கே வந்த கருப்பு உருவம் காட்டேரி தான் சொல்வதை காதில் வாங்கி கொள்ளாமல் அமர்ந்திருப்பதை பார்த்து மேலும் கோபம் அடைந்தான். அந்த இரும்பு கதவை ஓங்கி உதைத்து விட்டு, நாளைக்குள்ள அவன் இங்க போனமா இருக்கணும் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து கிளம்பி சென்றான். நள்ளிரவை தாண்டி மிருதுலாவும் ரேகாவும் தாங்கள் தங்கி இருந்த ஹாஸ்டலுக்கு வந்து உறங்கிவிட காலையில் நீண்ட நேரம் கழித்துதான் கண் விழித்தனர். முதலில் எழுந்த ரேகா தான் கண் விழித்ததும் தன் அறை கதவை திறந்து கொண்டு வெளியே வர அங்கே தான் கண்ட காட்சியை பார்த்ததும் உறைந்து போனாள். அவசரமாக தன் அறைக்குள் வந்து கதவை சாற்றிக் கொண்டு வேகமாக மிருதுலாவின் அருகில் சென்றவள் அவளை அவசரமாக எழுப்பினாள். தூக்க கலக்கத்திலேயே எழுந்த மிருதுலா, ஏய் இப்ப எதுக்கடி என்னை எழுப்புன? இன்னைக்குதான் நமக்கு டியூட்டி எதுவும் கிடையாதே, இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கிக்கிறேன் என்று சொல்லிவிட்டு மீண்டும் படுக்கையில் படுக்க போக, ஏய் மிரு, இப்ப நீ தூங்குறது ஒண்ணுதான் இங்க ரொம்ப முக்கியம், முதல்ல எந்திரிச்சு வந்து வெளியே பாரு என்று அவளை வலுக்கட்டாயமாக படுக்கையில் இருந்து எழுப்பினாள். என்னடியே ஆச்சு உனக்கு? காலையிலேயே என்னை இம்சை பண்ற, என்ன கொஞ்ச நேரம் தூங்க விடுறியா? அப்படி என்னடியே வெளியில இருக்கு, நான் போய் பாக்குறேன் இரு என்று சொல்லிக்கொண்டே மிருதுலா அவர்கள் அறை கதவை திறந்து கொண்டு வெளியே வர அவர்கள் அறைக்கு நேராக இருந்த ஒரு சேரில் விக்ரம் கைகளை கட்டிக்கொண்டு அமர்ந்தபடி கண்மூடி உறங்கிக் கொண்டிருந்தான். அவன் அமர்ந்திருப்பதை பார்த்தால் நேற்று இரவு முழுவதும் தங்கள் அறை முன்புதான் இருந்திருக்கிறான் என்பது மிருதுலாவிற்கு புரிந்தது. விக்ரமை பார்த்துவிட்டு திரும்பி அறைக்குள்ளே இருந்த ரேகாவை மிருதுலா பார்க்க, பாத்தியாடி நீ பண்ணி வச்சிருக்கிற வேலைய, உன்னையும் என்னையும் தேடிக்கிட்டு அந்த வேம்பையர் நம்ம ரூமுக்கே வந்துருச்சு, உன்னாலதான் எல்லாமே, உன்னை யார் இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்ய சொன்னது என்று அறைக்குள் இருந்தபடியே ரேகா மிருதுலாவை திட்டினாள். ஏய் சும்மா இருடி, அது ஒண்ணு முழுசா காட்டேரியா மாறல, நீ பாட்டுக்கு காட்டேரின்னு சத்தமா சொல்லிட்டு இருக்காத, அப்புறம் ஆபத்து அந்த காட்டேரிக்கு மட்டும் இல்ல, அதுக்கு ஹெல்ப் பண்ண நினைக்கிற நமக்கும் தான் என்றாள் மிருதுலா. ஏய் நான் எங்கடி அந்த காட்டேரிக்கு ஹெல்ப் பண்ணன? நீ தானே என்னையும் கூட சேர்த்துக்கிட்ட, இப்ப பாவம் ஒரு பக்கம் பழி ஒரு பக்கமா என்று கேட்டாள் ரேகா. ரேகாவை முறைத்து விட்டு திரும்பி விக்ரமிடம் மிருதுலா நடக்க, ஏய் நீ எங்கடி அந்த காட்டேரி கிட்ட தனியா போற? இரு நானும் வர, சாகுறதுன்னு ஆயிப்போச்சு, 2 பேரும் சேர்ந்தே செத்து போயிடலாம் என்று சொல்லிக்கொண்டே ரேகா வேகமாக சென்று மிருதுலாவின் பின்னால் ஒளிந்தபடியே சென்றாள். விக்ரமிடம் வந்த மிருதுலா அவன் பெயரை சொல்லி அழைக்க, அப்போதுதான் கண் அயர்ந்திருந்த விக்ரம் கண் விழித்து தன் எதிரில் நின்றிருந்த மிருதுலாவை பார்த்தான். அவளை பார்த்ததும் சட்டென்று தான் அமர்ந்திருந்த சேரிலிருந்து எழுந்து அங்கிருந்து செல்ல போக, ஒரு நிமிஷம் விக்ரம்,
உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும் என்றாள் மிருதுளா. அவளை திரும்பி பார்த்த விக்ரம் என்ன என்று கேட்டான். நீங்க கொஞ்சம் எங்க அப்பாவை பார்க்க என் வீட்டுக்கு வர முடியுமா என்று கேட்டாள் மிருதுளா. நான் எதுக்கு அவரை பார்க்க வரணும் என்றான் விக்ரம். அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்க எதுக்காக என் அறைக்கு முன்னாடி உட்கார்ந்துருந்தீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா என்றாள் மிருதுளா. அது உன்னை தாக்குன அந்த காட்டேரிய நான் எங்க தேடியும் என்னால அதை கண்டுபிடிக்க முடியல. ஒருவேளை அதால உனக்கு ஏதாவது ஆபத்து வந்துருமோன்னு தான் நான் உனக்கு காவலா இங்கேயே இருந்தேன். மத்தபடி வேற எதுவும் இல்ல. நான் வந்த வேலை முடிஞ்சிருச்சு. என்ன பொறுத்த வரைக்கும் அந்த காட்டேரி இங்க வராதுன்னு தான் நினைக்கிறேன். நான் கிளம்புறேன் என்று சொல்லிவிட்டு விக்ரம் கிளம்ப, நான் மட்டும் அந்த காட்டேரி கிட்ட இருந்து பாதுகாப்பா இருந்தா போதுமா? மத்தவங்களும் பாதுகாப்பா இருக்க வேண்டாமா என்று கேட்டாள் மிருதுளா. அவளை திரும்பி விக்ரம் பார்க்க, விக்ரம் நீங்க என்ன மட்டும் காப்பாத்திட்டா போதுமா? அந்த காட்டேரியால பாதிக்கப்பட போற மக்களை எல்லாரையும் காப்பாத்த வேண்டாமா என்று கேட்டாள் மிருதுளா. அவளை கேள்வியாக விக்ரம் பார்க்க, என் கூட எங்க அப்பாவை பார்க்க வந்தா இந்த கேள்விக்கான விடை உங்களுக்கு கிடைக்கும் என்றாள் மிருதுளா. விக்ரம் ஏதோ யோசித்தபடி அமைதியாக நிற்க, சொல்லுங்க விக்ரம், நீங்க மட்டும்தான் இப்ப எங்களுக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்னு நினைக்கிறேன். உங்களை வச்சுதான் அந்த காட்டேரியா எல்லாம் என்ன செய்ய முடியும்னு எங்க அப்பாவால கண்டுபிடிக்க முடியும் என்றாள் மிருதுளா. அவள் சொல்வதில் இருந்த நியாயத்தை புரிந்து கொண்ட விக்ரம், சரி போலாம் என்று தலையாட்ட, அவன் சம்மதித்ததே பெரிய விஷயம் என்று சந்தோஷப்பட்ட மிருதுளா விக்ரமின் கையை பிடித்து, தேங்க்யூ சோ மச் என்று அவன் கையை குலுக்கினாள். ஒரு 10 minutes வெயிட் பண்ணுங்க, நாங்க சீக்கிரமா ரெடியாகி வந்துடுறோம் என்று சொல்லிவிட்டு திரும்பி தன் தோழி ரேகாவை இழுத்து கொண்டு அறைக்குள் சென்றாள். தன்னிடம் சிறிதும் பயமில்லாமல் சந்தோஷமாக பேசும் மிருதுளாவை ஒரு கணம் பார்த்த விக்ரம் தன் தலையை குனிந்து கொண்டு அவள் அறையையே வெறித்து பார்த்தபடி நின்றிருந்தான். உள்ளே சென்ற ரேகாவும் மிருதுளாவும் சொன்னது போலவே சீக்கிரமாக கிளம்பி வெளியே வர, அங்கே அவர்கள் அறைக்கு முன்பு சிவா நின்றிருந்தான். அவனை பார்த்த இவர்கள் இருவரும் புருவம் சுருங்க சிவாவை பார்க்க, விக்ரம் கார்ல வெயிட் பண்றாரு, நீங்க வந்ததும் உங்க 2 பேரையும் கூட்டிட்டு வர சொன்னான் என்று சிவாவின் பார்வை ரேகாவின் மீதே பதிந்திருந்தது. ரேகாவிற்கு சிவா தன்னை பார்ப்பது பிடிக்கவில்லை. அவனை முறைத்தவள் மிருதுளாவிடம், ஏய் இவன் எதுக்கடி இங்க வந்தா என்று அவளிடம் கேட்க, எனக்கு எப்படி தெரியும், நானும் உன் கூட தானே இருந்தேன், சரி வா போலாம் என்று ரேகாவை இழுத்துக்கொண்டு ஹாஸ்டலில் இருந்து வெளியே சென்றாள் மிருதுளா. காரின் முன்புறம் விக்ரம் அமர்ந்திருக்க டிரைவர் சீட்டில் வந்து சிவா அமர்ந்தான். விக்ரம் பின்னால் மிருதுளா அமர்ந்து கொள்ள, டிரைவர் சீட்டிற்கு பின்னால் ரேகா அமர்ந்து கொண்டாள். காருக்குள் அமர்ந்ததும் காரில் இருந்த டேஷ்போர்டு கண்ணாடியை ரேகாவின் முகம் தெரியும்படி திருப்பிவிட்ட சிவா காரை ஸ்டார்ட் செய்து கிளப்பினான். காருக்கு முன்னால் இருந்த கண்ணாடி வழியாக சிவா தன்னை சைட் அடித்துக் கொண்டு வருவதை பார்த்த ரேகா அவனை முறைத்தபடி அமர்ந்திருந்தாள். கூடவே ஒரு காட்டேரிய வச்சுக்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்கிறவ எவ்வளவு தைரியமா என்ன சைட் அடிச்சுட்டே வரா என்று மனதிற்குள் திட்டி தீர்த்தாள் ரேகா. சிவா காரை ஓட்டிக்கொண்டே அவ்வப்போது ரேகாவை கண்ணாடி வழியாக பார்ப்பதும் ரேகா அவனை முறைத்து கொண்டு அமர்ந்திருப்பதையும் பார்த்த மிருதுளா ரேகாவிடம் வந்து, என்னடி அவன் இப்படி உன்னை வச்ச கண்ணு வாங்காம பாத்துக்கிட்டே வரா என்று கேட்டாள். ஆமாண்டி, நானும் நேத்துல இருந்து இவனை கவனிச்சுட்டு தான் இருக்கேன். என்னை இவன் பாக்குற பார்வையே சரியில்லை. இருக்கட்டும், இவன் இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தானா, அதோ அவன் பக்கத்துல உட்கார்ந்துருக்க அந்த காட்டேரி கிட்ட சொல்லி இவனை கடிச்சு அவன் ரத்தத்தை குடிக்க சொல்லிடுறேன் என்று சொன்னாள் ரேகா. நீ சொன்ன காட்டேரி அவனை கடிச்சிடுமா என்று கேட்டாள் மிருதுளா. அவளை முறைந்த ரேகா, எல்லாம் எனக்கு சதி பண்ணுதுங்க, என் கூடவே இருந்துகிட்டு என்னை எப்ப பாரு காலை வார வேண்டியது என்று ரேகா மிருதுளாவை திட்டியவாறு அமர்ந்திருந்தாள். மிருதுளாவின் வீடு வந்ததும் காரை விட்டு இறங்கிய மிருதுளா தன் தோழியை அழைத்து கொண்டு முன்னே செல்ல, அவர்கள் பின்னால் விக்ரமும் சிவாவும் சென்றனர். அவர்கள் ஹாஸ்டலில் இருந்து கிளம்பியதிலிருந்து தற்போது மிருதுளாவின் வீட்டிற்கு அனைவரும் வந்தது வரை இவர்களுக்கு தெரியாமல் அவர்கள் நால்வரையும் ஃபாலோ செய்து கொண்டு மிருதுளாவின் வீட்டிற்கே ஒரு ஆள் வந்திருந்தான். அவன் இவர்களை பின்தொடர்ந்து வருவது இவர்கள் யாருக்குமே தெரியாது. இவர்கள் நால்வரும் மிருதுளாவின் வீட்டிற்குள் சென்றதும் தன் மொபைலை எடுத்து யாருக்கு அழைத்தவன் தான் இப்போது எங்கே இருக்கிறேன் என்றும் அவன் யாரை பார்க்க வந்திருக்கிறான் என்றும் முழு விவரத்தையும் அந்த நபரிடம் போனின் மூலம் இவர்களை ஃபாலோ செய்தவன் சொன்னான். இதையெல்லாம் கேட்ட மறுமுனையில் இருந்த அந்த நபர், என்ன அந்த திவாகரை பார்க்க விக்ரம் போயிருக்கானா? அவனை எப்படி இவனுக்கு தெரியும்? அவன் எப்படி அங்க போனா? விக்ரம நீ சரியா வாட்ச் பண்ணியா என்ற அந்த மர்ம நபர் அவனை திட்ட, அந்த விக்ரம நான் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன். நேத்துல இருந்து அந்த டாக்டர் மிருதுளா இருந்த ரூமுக்கு வெளியே தான் அந்த பொண்ணுக்கு பாதுகாப்பா அங்கேயே இருந்தான். இப்பவும் அந்த பொண்ணு கூட தான் இங்க வந்திருக்கான். அந்த பொண்ணோட அப்பா தான் அந்த சயின்டிஸ்ட் திவாகர் என்று இவர்களை ஃபாலோ செய்து வந்தவன் சொன்னான்.
அதையெல்லாம் கேட்ட மறுமுனையில் இருந்த அந்த நபர், சரி அவங்க இப்ப எதுக்காக அங்க வந்திருக்காங்க, அந்த விக்ரம் எதுக்கு அந்த சயின்டிஸ்ட் திவாகரை பார்க்க வந்தான், அவங்க என்ன பேசிக்கிறாங்க, அங்க என்ன நடக்குதுன்னு ஒண்ணு விடாம எல்லாத்தையும் லைவா நான் தெரிஞ்சுக்கணும். நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. இப்போ நான் அவங்க என்ன பண்றாங்க என்ன பேசிக்கிறாங்கன்னு எல்லாத்தையுமே கேட்டே ஆகணும் என்று அவனுக்கு கட்டளை இட்டான். ஒரு 5 மினிட்ஸ் பொறுத்துக்கோங்க, நான் எப்படியாவது அவங்க இருக்கிற இடத்துக்கு போய் அவங்களுக்கு தெரியாம உங்களுக்கு கால் பண்றேன் என்று சொல்லிவிட்டு போனை கட் செய்தவன் மிருதுலாவின் வீட்டிற்குள் யாருக்கும் தெரியாமல் நுழைந்தான். அவர்களை ஃபாலோ செய்து கொண்டு வந்தவன். எபிசோட் 16. விக்ரம், மிருதுலா, சிவா, ரேகா என்ற 4வரும் மிருதுலாவின் அப்பாவை பார்க்க அவள் வீட்டிற்கு சென்றனர். அவர்களுக்கு தெரியாமல் இவ்வளவு நேரம் அவர்களை ஃபாலோ செய்து வந்தவன் மிருதுலாவின் வீட்டிற்குள் நுழைந்தான். மிருதுலா அவளுடன் வந்தவர்களை அவள் வீட்டிற்குள் அழைத்து செல்லாமல் அவள் வீட்டிற்கு பின்னால் இருந்த அவள் அப்பாவின் லேபிற்கு அழைத்து சென்றாள். மிருதுலாவின் அப்பா தீவிரமாக ஏதோ வேலையில் ஈடுபட்டிருக்க அவர் அருகில் சென்றவள், அப்பா நீங்க கேட்ட மாதிரியே நான் விக்ரம கூட்டிட்டு வந்திருக்கேன், நீங்களே அவர்கிட்ட நேரடியா பேசுங்க என்றாள் மிருதுலா. திவாகரன் மிருதுலா சொன்னதை கேட்டதும் அவளை தாண்டி நின்றிருந்த 2 ஆண்களையும் பார்த்தார். அதில் விக்ரம் பார்ப்பதற்கு வித்தியாசமாக தெரிந்ததால் அவனுடைய உடல் வாகும் அவனுடைய நிற்கும் தோரணையுமே அவனை காட்டேரியாக அவர் கண்களுக்கு காட்டியது. அவர் எழுந்து விக்ரம் அருகில் வந்தவர் அவனிடம், உங்க உடல்ல சில மாற்றங்கள் ஏற்படுறத உங்களால இப்போ உணர முடியுதா என்று கேட்டார் திவாகர். ஆமாம் என்று விக்ரம் தலையாட்டினான். உங்களுக்கு பசி எடுக்குதா, இல்ல சரியா தூக்கம் வரலையா, ரத்தத்தை பார்க்கும் போதெல்லாம் அதை குடிக்கணுங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் இல்ல உந்துதல் ஏதாவது ஏற்படுதா என்று கேட்டார். திவாகர் சொன்ன அனைத்து அறிகுறிகளும் தனக்கு இருப்பதை உணர்ந்த விக்ரம், நீங்க சொன்ன மாதிரி என்னோட உடம்புல ஏதோ நடக்குதுன்னு எனக்கு தோணுது என்றான் விக்ரம். நான் உங்களை கொஞ்சம் பார்க்கலாமா, உங்க சட்டையை கழட்ட முடியுமா என்று கேட்டார் திவாகர். விக்ரமும் சரி என்று தான் அணிந்திருந்த சட்டை பட்டனை கழட்டி சட்டையை கழட்டினான். அவன் உடலை பார்த்த மற்றவர்கள் அப்படியே ஸ்தம்பித்து போய் நின்றனர். உடலெல்லாம் இறுகி கட்டுமஸ்தான உடற்கட்டுகளுடன் உடலில் ஒரு சிறு காயமோ தழும்போ கூட இல்லாமல் விக்ரம் காட்சியளித்தான். நேற்று விக்ரமிற்கு ட்ரீட்மெண்ட் செய்யும் பொழுது ரேகாவும் மிருதுலாவும் அவன் அருகில் தான் இருந்தார்கள். அந்த காயங்கள் சிறிது கூட அவன் உடம்பில் இல்லாததை கண்ட இருவரும் திரும்பி தங்களை ஒருவரை ஒருவர் அதிர்ச்சியாக பார்த்து கொண்டார்கள். மிருதுலாவின் அப்பா விக்ரமின் உடலை ஆராய்ந்தவர். பின்பு அவன் முகத்தை பிடித்து லேசாக தலையை சாய்க்க அவன் கழுத்தில் அந்த காட்டேரி கடித்த பத்தடம் மட்டும் மறையாமல் அப்படியே இருந்தது. அதை பார்த்த சிவாவிற்கு அதிர்ச்சியாக இருந்தது. விக்ரமை அவன் இதற்கு முன்பாக இப்படி கட்டுமஸ்தான உடல் வாகுடன் பார்த்ததே இல்லை. அதுவும் இல்லாமல் அவன் கழுத்தில் இருக்கும் பல் தடத்தை பார்த்து அவனுக்கு எப்படி இந்த மாதிரி ஆகியிருக்கும் என்ற யோசனையில் சிவா நின்றிருந்தான். திவாகர் விக்ரமை பார்த்து, அந்த காட்டேரி உங்களை கடிச்சதுல அதோட பல் தடம் உங்க நரம்புகளை பாதிச்சிருக்கு, அதனாலதான் உங்களோட உடம்புல கொஞ்சம் கொஞ்சமா அந்த காட்டேரிக்கு உண்டான அறிகுறிகள் தெரிய ஆரம்பிச்சிருக்கு என்றார் திவாகர். விக்ரமை காட்டேரி கடித்து விட்டதையும் அவன் இப்போது காட்டேரியாக மாறிக்கொண்டு வருவதையும் கேட்ட சிவாவிற்கு அதிர்ச்சியாக இருந்தது. அதே அதிர்ச்சியோடு சிவா விக்ரமை பார்க்க விக்ரமிற்கு சிவாவிடம் என்ன சொல்லி விளக்குவது என்றே தெரியவில்லை. அவன் அருகில் விக்ரமையே வைத்தக்கன் வாங்காமல் பார்த்து கொண்டு நின்றிருந்த ரேகாவிடம் குனிந்து, விக்ரம காட்டேரி கடிச்சிருச்சா, அவன் முழுசா காட்டேரியா மாறிட்டானா, இந்த காலத்துல இன்னமும் காட்டேரியெல்லாம் இருக்கா என்று அவளிடம் கேட்டான் சிவா. ஓ, அப்போ அந்த ஆளு காட்டேரின்னு தெரியாமலேயேதான் அவனை கூட்டிக்கிட்டு சுத்திட்டு இருந்த, அப்படித்தானே என்று கேட்டாள் ரேகா. சிவாவும் ஆமாம் என்று தலையாட்டினான். சரி, இப்ப தெரிஞ்சுக்கிட்டல்ல, அந்த ஆள் முழுசா காட்டேரியா மாறுறதுக்குள்ள அவன் கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடி போயிடு, இல்ல அவன் உன்னையும் கடிச்சு அவனை மாதிரியே காட்டேரியா மாத்திடுவான் என்றாள் ரேகா. அதை கேட்ட சிவா, என்ன விக்ரம விட்டு போக சொல்ற, ஆனா நீயும் உன் ஃப்ரெண்டும் விக்ரம் பின்னாடியே தானே சுத்திட்டு இருக்கீங்க என்று கேட்டான் சிவா. எங்களுக்கு தான் விதி, வேற வழி இல்ல, அந்த காட்டேரியா மாறிட்டு இருக்கிற ஆள் பின்னாடி சுத்த வேண்டியதா இருக்கு, உனக்கு என்னையா வந்துச்சு, நீ ஏன் அவன் கூட சுத்திட்டு இருக்க என்று கேட்டாள் ரேகா. அவன் என்னோட ஃப்ரெண்டு, அதனால நான் அவனுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக அவனோட இருந்தேன், இப்பதான் அவன் காட்டேரின்னு எனக்கு தெரியும், இதுக்கு முன்னாடி வரைக்கும் தெரியாது என்றான் சிவா. சரி, அதான் இப்ப தெரிஞ்சிருச்சுல, இனிமே இங்க இருக்காத, ஓடிடு என்றாள் ரேகா. நான் போக மாட்டேன் என்றான் சிவா. ஏன், உனக்கு உன் உயிர் மேல ஆசை இல்லையா என்று கேட்டாள் ரேகா. என் உயிரை இங்க விட்டுட்டு நான் மட்டும் அங்க போய் என்ன பண்ண போறேன், என் உயிரை நான் பத்திரமா பாத்துக்கணும் இல்லையா, அதனாலதான் நான் இங்க இருந்து போக மாட்டேன்னு சொன்னேன் என்றான் சிவா ரேகாவையே பார்த்தபடி.
என்னையா உளர்ற என்று ரேகா திரும்பி அப்போதுதான் சிவாவின் முகத்தை பார்த்தாள். அவன் காதல் ததும்பும் முகத்தோடு ரேகாவையே கண் கொட்டாமல் பார்த்து கொண்டிருந்தான். ஏய், இப்ப நீ என்ன சொன்ன என்று ரேகா அவனை பார்த்து கேட்க, என்ன சொன்னேன்னு உனக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும், திரும்பலாம் என்னால சொல்ல முடியாது என்று சொல்லிவிட்டு திரும்பி திவாகரும் விக்ரமும் பேசுவதை கவனிப்பது போல சிவா நின்று கொண்டான். பார்த்ததும் மண்ணாங்கட்டிக்கு காதல் வேற வந்துருச்சு, எப்படி எல்லாம் பேசுறான் பாரு என்று நினைத்தவள் அவனிடம் நிற்காமல் சற்று தள்ளி மிருதுலாவின் அருகில் சென்று நின்று கொண்டாள். விக்ரமை முழுமையாக பரிசோதித்த திவாகர், நீங்க இனிமே தனியா எங்கேயும் போக வேண்டாம், என் பொண்ணு உங்க கூட வருவா, உடம்புல ஏதாவது மாற்றம் ஏற்படும் போது அவளால உங்களை கண்ட்ரோல் பண்ண முடியும் என்று திவாகர் சொல்ல, அதுக்கு அவசியமே இல்ல, என்னை என்னாலேயே சமாளிச்சுக்க முடியும், எனக்கு யாருடைய உதவியும் தேவையில்லை, உங்க பொண்ணு ரொம்ப வற்புறுத்தி கேட்டதுனாலதான் நான் உங்களை பார்க்க வந்தேன், மத்தபடி எனக்கு யாரோட உதவியும் தேவையில்லை என்றவன் அங்கிருந்து கிளம்ப போக, ஒரு நிமிஷம் மிஸ்டர் விக்ரம், நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளுங்க, இப்போதைக்கு வேணும்னா உங்களை நீங்களே சமாளிச்சுக்க முடியும்னு நினைக்கலாம், ஆனா அமாவாசை இரவு நெருங்க நெருங்க உங்களுடைய உடம்புல இன்னும் மாற்றங்கள் அதிகமாகும், நீங்க முழுமையான காட்டேரியா சீக்கிரமாவே மாற ஆரம்பிச்சிருவீங்க, அப்படி மாறிட்டா அந்த அமாவாசை அன்னைக்கு இரவே நீங்க சாக வேண்டிய நிலைமையும் ஏற்படலாம் என்றார் திவாகர். சாகரத்தை பத்தி எனக்கு கொஞ்சம் கூட கவலை இல்லை சார், என் சாராவை கொன்ன அந்த காட்டேரிய கண்டுபிடிச்சு அதை நான் அழிக்கணும், அதுதான் என்னோட ஒரே குறிக்கோள் என்றான் விக்ரம். நீங்க சொல்ற மாதிரியே அழிக்கலான்னு வச்சுக்கோங்க, அப்போ அதுக்கப்புறமா வரப்போற காட்டேரிகள் எல்லாம் என்ன பண்ண போறீங்க விக்ரம் என்று கேட்டாள் மிருதுலா. விக்ரம் மிருதுலாவையே பார்க்க, விக்ரம் கொஞ்சம் பொறுமையா, அப்பாவோட ஆராய்ச்சிக்கு நீங்க கோஆபரேட் பண்ணணும், உங்களை மாதிரி காட்டேரியால இன்னும் எத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு தெரியல, இன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல கூட ஒருத்தர் இருந்தாரு, ஞாபகம் இருக்கா, அவரை மாதிரியே இங்க இருக்கிற எல்லாருக்குமே ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது, அப்புறம் நிறைய பேரோட உயிருக்கு பாதுகாப்பு இல்லையே, அதனால நீங்க கொஞ்சம் நாங்க சொல்றதை பொறுமையா கேளுங்களேன் ப்ளீஸ் என்றாள் மிருதுலா. இப்ப நான் என்ன பண்ணணும்னு சொல்றீங்க என்று விக்ரம் சற்று கடுப்பாக கேட்க, உங்களை மாதிரி பாதிக்கப்பட்டவங்களை குணப்படுத்துறதுக்கு உங்களால மட்டும்தான் முடியும், நாங்க சொல்றத பொறுமையா கேட்டுட்டு எங்க கூட நீங்க இங்க தங்கணும் என்றாள் மிருதுலா. நீங்க சொல்றதெல்லாம் நான் செய்வேன்னு எதிர்பார்க்கறீங்களா என்று கேட்டான் விக்ரம். உங்க ஆசைப்படியே அந்த காட்டேரிய உங்க கையால நீங்க கொல்லுங்க, யாரு வேண்டான்னு சொன்னா, ஆனா உங்களை மாதிரியே பாதிக்கப்பட்டவங்களுக்கு நீங்க உதவி செய்ய முன்வர வேண்டாமா, அவங்களுக்கெல்லாம் உங்களால அவங்கள குணப்படுத்திக்க தீர்வு கிடைக்கும்ன்ற போது நீங்க அதுக்கு ஒத்துக்கிட்டு தானே ஆகணும் என்றாள் மிருதுலா. என்ன சொல்றீங்க, எனக்கு எதுவுமே புரியல என்றான் விக்ரம். உன்னோட ரத்த மாதிரியோட சாம்பிள் ஹாஸ்பிட்டல்ல இருந்து கலெக்ட் பண்ணி மிருதுலா எனக்கு கொண்டு வந்து கொடுத்தா, அதை நான் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தப்போ உன்னோட உடம்புல இருக்கிற சில அணுக்கள் பாதிக்கப்பட்டவங்களை குணமாக்க உதவுறத நான் கண்டுபிடிச்சிருக்கேன், அது மட்டும் சரியா வேலை செஞ்சா அந்த காட்டேரியால பாதிக்கப்பட்டிருக்கவங்களை குணப்படுத்த முடியும் என்றார் திவாகர். அது எப்படி, அவங்களும் என்ன மாதிரி தானே காட்டேரியா மாறி இருப்பாங்க, அவங்களை எப்படி நீங்க குணப்படுத்துவீங்க என்று கேட்டான் விக்ரம். முழுமையா காட்டேரியா மாறினவங்களை நம்மளால எதுவுமே செய்ய முடியாது விக்ரம், ஆனா உங்களை மாதிரி காட்டேரியா மாறிட்டு வரவங்களை நம்மளால கண்டிப்பா குணப்படுத்த முடியும், அந்த காட்டேரியால தாக்கப்பட்டு உயிரோட இருக்கிறவங்களை எந்த பாதிப்பும் இல்லாம என்னால காப்பாற்ற முடியும் என்றார் திவாகர். அப்போ என்னோட சாராவும் உயிரோட இருந்தா அவளை உங்களால குணப்படுத்த முடியுமா என்று கேட்டான் விக்ரம். அவங்க முழுமையா காட்டேரியா மாறாம இருந்தா கண்டிப்பா என்னால குணப்படுத்த முடியும் என்று சொன்னார் திவாகர். அவர் சொன்ன அந்த வார்த்தையே விக்ரமிற்கு சற்று நிம்மதியாக இருந்தது. சாரா இறந்திருக்க கூடாது என்று அவன் மனதிற்குள் எப்போதும் தோன்றிக் கொண்டே இருக்கும். தன்னுடைய கடைசி முயற்சியாக அவள் எந்த நிலையில் இருக்கிறாள் என்று தெரிந்து கொள்ள வேண்டும். அவள் உயிருடன் இருந்தால் அவளை எப்படியாவது இங்கே மீட்டு வந்து அவளை குணப்படுத்தி விட வேண்டும் என்று நினைத்த விக்ரம், திவாகர் தன்னை வைத்து காட்டேரியை குணப்படுத்த நினைக்கும் மருந்தை தயாரிக்க அங்கேயே இருப்பதற்கு சம்மதம் சொன்னான். சம்மதம் சொன்னதுமே மிருதுலாவும் திவாகரும் மிகவும் சந்தோஷமாக இருந்தார்கள். விக்ரம் சிவாவிடம் வந்து அவனை இனிமேல் தன்னை பார்க்க வரவேண்டாம், தன்னால் தன்னுடன் இருப்பவர்களுக்கு கண்டிப்பாக ஆபத்து வரும் என்று சொன்னான். இல்ல விக்ரம், நீ கண்டிப்பா குணமாக முடியும், இந்த டாக்டர் சொல்றத கேட்கும் போது எனக்கு நம்பிக்கை இருக்கு, நான் இங்க இருந்து போக மாட்டேன், நீ முழுசா குணமடைகிற வரைக்கும் நான் உன் கூட தான் இருப்பேன் என்று சிவாவும் அங்கேயே இருப்பதாக கூற, ரேகாவும் தன் தோழிக்காக அவள் அப்பாவிற்காக அவர்களுக்கு உதவி செய்வதற்கு அங்கேயே தங்கிக் கொள்வதாக கூறினாள். இவ்வளவு நேரம் இங்கு நடந்ததையெல்லாம் அவர்களுக்கு தெரியாமல் தன் மொபைலில் நேரலை செய்து கொண்டிருந்தான் அவர்களை பின்தொடர்ந்து வந்த அந்த மர்ம நபர். எபிசோடு 17. மிருதுலாவின் அப்பாவிடம் விக்ரமும் மற்றவர்களும் பேசிக் கொண்டிருந்ததையெல்லாம் அவர்களை ஃபாலோ செய்து வந்தவன் தன் மொபைல் மூலம் நேரலை செய்து கொண்டிருந்தான். அதை அந்த பக்கம் இருந்து பார்த்த அந்த மர்ம நபர் விக்ரம் இன்னும் முழுமையாக காட்டேரியாக மாறவில்லை என்பதை தெரிந்து கொண்டான்.
அவர்கள் பேசிக் கொண்டிருக்கையில் அந்த நபர் மிருதுலாவின் வீட்டிலிருந்து அவர்களுக்கு தெரியாமல் வெளியேறிவிட்டான். இவ்வளவு நேரம் போனில் அங்கு நடந்ததையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த அந்த நபர் தான் நினைத்தது ஒன்றாக இருக்க அங்கு நடந்தது வேறாக அல்லவா இருக்கிறது என்று நினைத்து கோபத்துடன் தன் கையில் இருந்த போனை சுவற்றில் விட்டெறிந்தது. என்ன ரீமா, எதுக்கு இவ்வளவு கோவப்படுற? இது நாம எதிர்பார்க்காத ஒண்ணுதான். நீ அந்த விக்ரம கல்யாணம் பண்ணிட்டு அவனோட சொத்து சொகத்தை எல்லாம் அனுபவிக்கலாம்னு நினைச்ச. ஆனா இப்போ நீ நினைச்ச மாதிரி விக்ரமையும் அடைய முடியல, அவனோட சொத்தையும் அடைய முடியல என்றான் இன்ஸ்பெக்டர் முத்து. இதெல்லாம் உன் பேச்ச கேட்டதுனாலதான் நடந்துச்சு. நானே என்னோட போக்குல போய் எப்படியாவது அந்த விக்ரம என் வழிக்கு கொண்டு வந்திருப்பேன். நீ சொன்னதை கேட்டு அந்த விக்ரமுக்கு சாராவை மகாபலிபுரத்துக்கு கூட்டிட்டு போய் சர்ப்ரைஸ் பண்ண சொல்லி அனுப்பி வச்சு ஐடியா கொடுக்க சொன்ன. நீ சொன்ன மாதிரி நானும் செஞ்சேன். ஆனா இப்போ என்ன நடந்திருக்குன்னு பாத்தியா என்றாள் ரீமா. நாம நினைக்கிற மாதிரியே எல்லாம் நடக்கும்னு எதிர்பார்க்கறது ரொம்ப தப்பு ரீமா. நான் அந்த காட்டேரிய சாராவை கொல்லத்தான் ஏவி விட்டேன். ஆனா அவளை கொல்ல போகும்போது தானா குறுக்க வந்து விக்ரம் மாட்டிக்குவான்னு எனக்கு எப்படி தெரியும் என்றான் இன்ஸ்பெக்டர் முத்து. அந்த சாரா இறந்ததுக்கு அப்புறமா அவளை நினைச்சுக்கிட்டு கொஞ்ச நாளைக்கு சோகமா சுத்திக்கிட்டு இருப்பான். அப்புறம் தன்னோட வேலைய பாப்பான். அதுக்கப்புறம் அவன் கூட கொஞ்சம் கொஞ்சமா நெருங்கி பழகி அவனை என் வழிக்கு கொண்டு வரலான்னு நினைச்சிருந்தேன். ஆனா அதுக்கு மாறா அந்த விக்ரம் என்னடான்னா அந்த காட்டேரிய கண்டுபிடிச்சு கொன்னே ஆகணும்னு இருக்கான். இது போதாதுன்னு இனிமே நான் கம்பெனிய பாத்துக்க போக மாட்டேன். அதனால நீயே இனிமே கம்பெனியை டேக் ஓவர் பண்ணிக்கோன்னு அந்த சிவா கையில போய் எல்லா பொறுப்பையும் ஒப்படைச்சிட்டான் என்று ரீமா எரிச்சலாக முத்துவிடம் கூறினாள். அதுக்கு தானே நான் ஏற்பாடு பண்ணிருக்கேன். அந்த சிவாவை இன்னைக்கு நைட்டுக்குள்ள என்னுடைய பங்களால அடைச்சு வச்சிருக்கிற அந்த காட்டேரி கொன்னுடும். அதை பத்தி எல்லாம் நீ கவலைப்படாத. அந்த சிவா செத்து போனதுக்கு அப்புறமா எப்படியும் விக்ரம் உன்னதான் அந்த கம்பெனியை பாத்துக்க சொல்லுவான். நீதான் அந்த கம்பெனியை பாத்துக்க போற. அப்புறம் என்ன என்றான் முத்து. நீ சொல்றதெல்லாம் நடந்தா சந்தோஷம்தான் என்றபடி அவன் அருகில் சென்று அமர்ந்த ரீமா, அந்த காட்டேரி கண்டிப்பா இன்னைக்கு சிவாவை கொன்னுடும் தானே என்று கேட்டாள். இதுல என்ன சந்தேகம் உனக்கு? அது நான் கொடுத்த வேலைய ஒரு முறை கூட மிஸ் பண்ணதே கிடையாது. நான் சொன்ன வேலைய அது சரியா முடிச்சு கொடுத்துரும், நீ கவலைப்படாத என்றான் முத்து. ரீமாவும் இன்ஸ்பெக்டர் முத்துவும் சேர்ந்துதான் சாராவை கொல்ல சதி செய்தனர். ஆனால் அவர்கள் நினைத்தது ஒன்று, நடந்தது வேறாக மாறிவிட்டது. நீ எப்படி அந்த காட்டேரிய உன் கைக்குள்ள போட்டுக்கிட்ட? நீ சொல்றதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அந்த காட்டேரி யாருக்கும் அடங்கி போற மிருகம் மாதிரி தெரியல. ஆனா உன்னால எப்படி அதை அடக்கி வச்சிருக்க முடியுது என்று கேட்டாள் ரீமா. அந்த காட்டேரி சும்மா ஒன்னும் என்கிட்ட அடங்கி போகல. அது நான் சொல்ற வேலையெல்லாம் சரியா செஞ்சு முடிக்கலனா அதோட குடும்பத்தையே நான் மொத்தமா கொன்னுடுவேன்னு மிரட்டி வச்சிருக்கேன் என்றான் முத்து. நீ என்ன சொல்ற? அதுக்கு குடும்பம்லாம் வேற இருக்கா என்று கேட்டாள் ரீமா. அந்த காட்டேரிய நான் முதல்ல மகாபலிபுரத்துல ஒரு பீச்ல தான் பார்த்தேன். சரியா சொல்லணும்னா நான் இத பாக்கும்போது அது காட்டேரி இல்ல, அது வேற ஒரு காட்டேரி கிட்ட மாட்டிக்கிட்டு தன்னுடைய உயிரை விட இருந்துச்சு. நானும் கான்ஸ்டபிள் கண்ணப்பனும் ஒரு நாள் நைட்டு டியூட்டிக்காக ஜீப்ல போயிட்டு இருந்தோம். அப்ப தூரத்துல இருந்து கோரமான ஒரு சத்தம் எங்களுக்கு கேட்டுச்சு. நானும் என் கூட வந்த கான்ஸ்டபிளும் சத்தம் வந்த இடத்த நோக்கி போனோம். அங்க அந்த வெளிச்சத்துல நாங்க பார்த்த காட்சி எங்க உயிர் கொலையையே நடுங்க வச்சிருச்சு. இப்போ காட்டேரியா இருக்கானே, அவன் ஒரு பெரிய வயசான காட்டேரியோட மடியில படுக்க வச்சு அவன் கழுத்தை கடிச்சு ரத்தத்தை உறிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. எங்களுக்கு அங்க போகவே ரொம்ப பயமா இருந்துச்சு. நாங்க அங்க போகாம தூரத்துல இருந்துகிட்டே அங்க என்ன நடக்குதுன்னு பாத்துட்டு இருந்தோம். அப்போ திடீர்னு அந்த மிருதுலா இருக்காளே, அவளோட அப்பா திவாகர், அவன்தான் அங்க தைரியமா அந்த காட்டேரிக்கு பின்னால எதையோ கொண்டு வந்து அந்த வயசான காட்டேரியோட முதுகுல குத்துனான். உடனே அந்த காட்டேரி அதோட மடியில இருந்தவனை கீழே தூக்கி போட்டுட்டு அங்கிருந்து துள்ளி துடிக்க ஓடி போயிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த காட்டேரி கையில மாட்டினவன அந்த திவாகர் தான் கை தாங்களா அங்கிருந்து கூட்டிட்டு போனான். என்னோட வந்த கான்ஸ்டபிளும் நானும் அவங்கள தொடர்ந்து பின்னால போனோம். அப்போ அந்த திவாகரோட போனவன் ஆக்ரோஷமானவனா மாறி அந்த திவாகரனை அங்கேயே அடிச்சு போட்டுட்டு அங்கிருந்து தப்பிச்சு போயிட்டான். நானும் கான்ஸ்டபிளும் தான் அந்த திவாகரை அங்கிருந்து கொண்டு போய் அவளோட மகள் இருந்த ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தோம். அதுக்கப்புறம் இந்த காட்டேரிய பத்தி எந்த ஒரு செய்தியும் எங்களுக்கு தெரியல. அவன் எங்க போனா என்ன ஆனான்னு யாருக்குமே தெரியல. ஒரு நாள் கடற்கரை பக்கத்துல அடிக்கடி திடீர்னு ஒதுக்குப்புறமா இருக்கிற இடத்துல ஆட்கள் மர்மமா இறந்த நிலையில கிடந்ததா எங்களுக்கு கம்ப்ளைண்ட் வந்துகிட்டே இருந்துச்சு. அந்த கேஸை எடுத்து நடத்தின அப்போதான் இறந்தவங்க எல்லாரும் ஒரே மாதிரியா இறந்திருந்ததை நாங்க கண்டுபிடிச்சோம். இறந்து போனவங்களோட இதயம் எல்லாம் குத்தி கிழிக்கப்பட்டிருந்துச்சு. அதுக்கப்புறம் அவங்க கழுத்துல எல்லாம் பல்தடம் இருந்துச்சு. எனக்கு இந்த மாதிரி அறிகுறி எல்லாம் பார்க்கும்போது பீச்ல அந்த வயசான காட்டேரி செஞ்சதுதான் ஞாபகத்துக்கு வந்துச்சு. ஆனா அது இதயத்தெல்லாம் குத்தி கிழிக்கல, நேரடியா கழுத்தை கடிச்சுதான் ரத்தத்தை உறிஞ்சு குடிச்சது. நானே தனி ஆளா நின்னு அந்த காட்டேரிய கண்டுபிடிக்கணும்னு முடிவு பண்ணேன். என்கிட்ட இப்ப இருக்க காட்டேரியோட குடும்பத்தை தான் முதல்ல நான் கண்டுபிடிச்சேன். அவங்க குடும்பத்துக்கு அவன் காட்டேரியா ஆனது நல்லா தெரியும். அவனை அவங்க வீட்டுலதான் யாருக்குமே தெரியாம அடைச்சு வச்சிருந்தாங்க. அந்த காட்டேரிக்கு
அவங்க வீட்டுக்கு வர ஆளுங்களை இல்லனா தெரியாத நபரை எப்படியோ ஏமாத்தி அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போய் அந்த காட்டேரிக்கு இரையாக்கி இருக்காங்க அவனுடைய குடும்பத்து ஆளுங்க. நான் அவங்கள தேடி கண்டுபிடிச்சு பார்க்க போனப்போ என்னையும் தந்திரமா பேசி அந்த காட்டேரி கிட்ட மாட்டி வைக்க பார்த்தாங்க. அந்த காட்டேரிய பத்தி ஏற்கனவே எனக்கு தெரியுங்கிறதுனால நான் உஷாராகிட்டேன். அவங்க குடும்பத்துல இருந்த ஒரு சின்ன பொண்ண என் துப்பாக்கி முனையில பிடிச்சு வச்சுக்கிட்டு காட்டேரியோட குடும்பத்தையும் அந்த காட்டேரியையும் மிரட்டி எனக்கு அடிப்பணிய செஞ்சேன். அதுக்கப்புறம் அந்த காட்டேரிய என் கஸ்டடியில எனக்கு கீழே அடிப்பணைய வச்சு வேலையெல்லாம் வாங்க ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் அந்த காட்டேரி கொல்ற நபர்கள் எல்லாம் அவங்க கிட்ட இருக்க பணம் நகைகள் எல்லாம் எடுத்துக்கிட்டு அப்புறம் அவங்க இதயத்தை குத்தி கிழிச்சு கொண்டுட்டு கழுத்தை கடிச்சு ரத்தத்தை உரிய ஆரம்பிச்சிடு. அமாவாசை இரவு ஆகும் போதெல்லாம் அந்த காட்டேரி வெறி பிடிச்ச மாதிரி ஆயிடும். அப்ப கண்டிப்பா ஏதாவது ஒரு மனுஷனுடைய ரத்தத்தை குடிக்கணும்னு அது வெறியோட இருக்கும். அந்த நேரத்துல நான் யாரை கொல்ல சொன்னாலும் அது கொன்னுடும். அவங்க யூஸ் பண்ணின பொருளை காட்டேரி கிட்ட கொண்டு வந்து கொடுத்தா அவங்கள எப்படியும் அது கொன்னுடும். அதே மாதிரி நான் சொன்ன வேலைய அது அப்பவே முடிச்சும் கொடுத்துரும். எப்பெல்லாம் அந்த காட்டேரி அதிகமா முரண்டு பிடிக்குதோ அப்பெல்லாம் அதோட குடும்பத்தை நான் ஏதாவது பண்ணிடுவேன். அந்த காட்டேரி பத்தின தகவலை வெளியே சொல்லிடுவேன்னு மிரட்டி நான் சொல்ற வேலையெல்லாம் அதை செய்ய வச்சிருவேன் என்றான் முத்து. இத்தனை வருஷமா உன் கூட நான் எவ்வளவு நெருக்கமா பழகிட்டு வரேன். ஆனா நீ என்கிட்ட கூட இதை பத்தி எல்லாம் சொல்லாம மறைச்சு வச்சுட்டு பாத்தியா என்று ரீமா அவனை செல்லமாக அடித்தாள். உன்கிட்ட நேரம் வரும்போது சொல்லலாம்னு இருந்தேன். எங்க அதை பத்தி சொன்னா நீ பயந்துருவியோன்னு நினைச்சுதான் சொல்லல என்றான் முத்து. ரீமா சிரித்து கொண்டே, அந்த காட்டேரி உன்கிட்ட இருக்கிறது எவ்வளவு வசதியா போச்சு பத்தியா. அந்த விக்ரம்க்கு இப்ப வரைக்கும் சாராவை கொன்னது நான் தானே தெரியாம அந்த காட்டேரிய பழிவாங்க சுத்திக்கிட்டு இருக்கான் என்று சொல்லி சிரித்தாள் ரீமா. எபிசோட் 18. விக்ரமை தன் அப்பாவின் லேபிலேயே விட்டுவிட்டு அவர்கள் வேலை செய்யும் ஹாஸ்பிட்டலுக்கு சென்று அவர்கள் இருவரும் சிறிது நாட்களுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு வரமாட்டோம் என்று லீவ் சொல்வதற்காக மாலை 4 மணி போல சிவாவுடன் சென்றிருந்தனர். அவர்கள் இருவரும் ஹாஸ்பிட்டலுக்கு வந்த நேரத்தில் எமர்ஜென்சி கேஸ் ஒன்று வந்திருந்தது. அது மிகவும் கிரிட்டிக்கலான கேஸ். இதயத்திற்கு செல்லும் இரத்த வால்வில் அடைப்பு ஏற்பட்டிருக்க திடீரென அந்த பேஷண்டிற்கு மாரடைப்பு வந்து மயக்கமடைந்து விட்டார். மிருதுலாவும் ரேகாவும் பயிற்சி எடுத்துக் கொள்ளும் சீஃப் டாக்டருக்கு தான் அந்த கேஸ் வந்திருந்தது. அவர்கள் இருவரும் லீவ் சொல்ல வந்ததும் அவர் அவசரமாக அந்த ஆபரேஷனுக்கு சென்று கொண்டிருந்தார். இவர்கள் இருவரையும் தனக்கு அசிஸ்டண்டாக ஆபரேஷன் தியேட்டருக்கு அழைத்து சென்று விட்டார். மிருதுலாவும் ரேகாவும் இது மிகவும் எமர்ஜென்சி கேஸ் என்பதால் வேறு வழியே இல்லாமல் டாக்டரின் வேண்டுகோளுக்கு மறுப்பு தெரிவிக்காமல் அவருக்கு உதவி செய்ய ஆபரேஷன் தியேட்டருக்கு சிவாவை காத்திருக்க சொல்லிவிட்டு சென்றனர். 5 மணியை போல ஆபரேஷன் தியேட்டருக்குள் சென்றவர்கள் கிட்டத்தட்ட அந்த ஆபரேஷன் முடிந்து வெளியே வருவதற்கு 6 மணி நேரத்திற்கும் மேல் ஆகிவிட்டது. இருவரும் ஆபரேஷன் தியேட்டரிலிருந்து வரும் பொழுது மிகவும் சோர்வுடன் வந்தனர். இவர்களுக்காக அவ்வளவு நேரமும் எங்கேயும் செல்லாமல் சிவாவும் ஹாஸ்பிட்டலிலேயே காத்திருந்தான். மிருதுலாவும் ரேகாவும் கிளம்பி செல்லலாம் என்று சிவா இருந்த இடத்திற்கு வர அவன் சேரில் சாய்ந்தபடி தூங்கி வழிந்து கொண்டிருந்தான். சிவா தங்களுக்காக இவ்வளவு நேரமும் ஹாஸ்பிட்டலிலேயே காத்திருந்ததை மிருதுலா ஒன்றும் பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. ஆனால் ரேகாவிற்கு தான் அவன் தனக்காகத்தான் காத்திருக்கிறான் என்பது புரிந்தது. ரேகாவிடம், என்னடி இவ பார்த்த 2 நாள்ல உன்னை பயங்கரமா இம்ப்ரெஸ் பண்ணுவான் போல இருக்கு. சும்மா ஒரு பேச்சுக்காக நமக்காக வெயிட் பண்ண சொன்னோம். ஆனா அதையே சீரியஸா எடுத்துக்கிட்டு எவ்வளவு நேரம் இங்கேயே இருந்திருக்கான்னு பாரு என்றாள் மிருதுலா. நீ சுமாரு, அவன் தூங்கி வழியறத பாரு. அநேகமா இவன் நாம போனதும் தூங்க ஆரம்பிச்சிருப்பான். இன்னமும் தூங்கிட்டு இருக்கான் பாரு. இவன் ஒன்னும் நமக்காக வெயிட் பண்ணல. தூக்கம் வந்ததும் தூங்கி இருப்பான், அவ்வளவுதான் என்றாள் ரேகா. ஏய், சும்மா சொல்லி சமாளிக்காதடி. அவன் பார்வையும் பேச்சுமே சரியில்லை. அவன் உன்னை பாக்குறதையும் நீ அவனை முறைக்கிறதையும் நான் கவனிக்கலன்னு நினைச்சுக்கிட்டியா என்றாள் மிருதுலா. பேசாம வாடி என்று மிருதுலாவை தன்னுடன் இழுத்து கொண்டு சென்ற ரேகா சிவாவின் முன்பு வந்து நின்று தன் காலை தரையில் வேகமாக சத்தம் வரும்படி உதைத்தாள். அந்த சத்தம் சிவாவிற்கு கேட்கவில்லை போல. அவன் நன்றாக உறங்கிக் கொண்டிருந்தான். அவன் தோளில் வேகமாக தட்டி சிவாவை உலுக்கிய ரேகா, சாருக்கு பாயும் தலக்கானியும் கொடுத்து விடவா? இங்கேயே படுத்து நல்லா தூங்குறீங்களா என்று கேட்டாள் ரேகா. தூக்கத்திலிருந்து கண்விழித்த சிவா ரேகா அவனை பார்த்து பேசவும், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, கட்டாந்தரையா இருந்தா கூட படுத்துக்குவேன். ஆனா உனக்கு சௌரியப்படுமான்னு பாத்துக்கோ என்றவன் எழுந்து உடலை நீட்டி முறித்து, சரி வாங்க என்று சொல்லிவிட்டு ஹாஸ்பிட்டலில் இருந்து வெளியே சென்றான். அவன் சொன்னதின் அர்த்தம் புரியாத ரேகா சிவாவையே பார்த்து கொண்டிருந்தாள். என்னடி, அவன் சொன்னது உனக்கு இன்னும் புரியலையா என்று கேட்டாள் மிருதுலா. என்ன எதுக்கு சௌரியப்படுமான்னு பாத்துக்க சொன்னா? அதுதாண்டி புரியல.
என்று தலையை சொரிந்து கொண்டே சொன்ன ரேகாவிற்கு இப்போதுதான் சிவா எந்த அர்த்தத்தில் சொல்கிறான் என்று புரியவும் அதிர்ச்சியானவள், இவனுக்கு கொழுப்பு பாத்தியாடி? இவன் எங்க தூங்குனாலும் இவன் கூட நானும் தூங்கணுமா? நான் என்ன இவன் பொண்டாட்டியா? அவ்வளவு உரிமையா சொல்லிட்டு போறான் என்று கோபமாக ரேகா சிவாவிடம் சண்டைக்கு போனாள். மிருதுளா தன் சிரிப்பை அடக்க முடியாமல் ரேகாவை பிடித்து தன் அருகில் இழுத்து நிறுத்தி வைத்தவள், சரி விடுடி, அவனும் பார்க்க நல்லா தானே இருக்கான், ஏன் இப்படி அவனை பார்த்தாலே சண்டைக்கு போயிட்டு இருக்க? அவன் சொன்னதையும் கொஞ்சம் யோசிச்சு பாரு என்று சிவாவிற்கு சாதகமாக மிருதுளா பேச, ஏய் நீ எனக்கு ஃப்ரெண்டா இல்ல அவனுக்கு ஃப்ரெண்டா என்று கேட்டாள் ரேகா. இதுல என்னடி சந்தேகம், நான் உன்னோட ஃப்ரெண்டு தான் என்று மிருதுளா தன் தோழியை கட்டி அணைத்தவாறு வெளியே அழைத்து சென்றாள். சிவா அதற்குள் காரை ஹாஸ்பிட்டல் வாசலுக்கே கொண்டு வந்து நிறுத்தினான். இத கவனிச்சியா ரேகா? நேத்து கூட விக்ரம இப்படி ஹாஸ்பிட்டல் வாசல்லையே காரை கொண்டு வந்து நிறுத்தி கூட்டிட்டு போகல. விக்ரம் தான் கார் நிறுத்தி இருந்த இடத்துக்கு நடந்து போனான். ஆனா உனக்குன்னு வந்ததும் நீ இருக்கிற இடத்துக்கே காரை கொண்டு வந்துட்டான் பாத்தியா? இதுல இருந்து தெரிய வேணாமா அவனுக்கு உன் மேல எவ்வளவு அக்கறைன்னு என்று சொன்னாள் மிருதுளா. அக்கறையும் இல்ல சக்கரையும் இல்ல, இந்த ஆம்பளைங்க எல்லாம் இப்படிதான். காரியம் ஆகுற வரைக்கும் கால்ல விழ கூட தயங்க மாட்டாங்க. காரியம் முடிஞ்சதும் காலை வாரி விட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க. இவனுங்க கிட்ட எல்லாம் நாம ரொம்ப உஷாரா இருக்கணும்டி. பேசாம நீ வந்து கார்ல ஏறு. ஏற்கனவே நைட் ரொம்ப லேட் ஆயிடுச்சு. உங்க அப்பா வேற அந்த காட்டேரி கூட தனியா இருக்காரு. உனக்கு அது ஞாபகம் இருக்கா இல்லையா என்று கேட்டாள் ரேகா. ஏய், அவன் ஒன்னும் காட்டேரி இல்ல. நீ சும்மா சும்மா அவனை எப்ப பார்த்தாலும் காட்டேரின்னு சொல்லாத என்று காரின் பின் இருக்கையில் ஏறி கதவை சாற்றிக் கொண்டாள் மிருதுளா. நானும் உன்னை கவனிச்சுட்டு தான் இருக்கேன்டி. அந்த விக்ரம்க்கு ட்ரீட்மெண்ட் பார்த்ததுல இருந்து நீ சரியே இல்ல, ஒரு மாதிரி தான் நடந்துக்கிற என்றாள் ரேகா. ஒரு மாதிரியும் இல்ல, நீ முதல்ல வந்து கார்ல ஏறு என்று தான் இருந்த இருக்கையில் இருந்து தள்ளி அமர்ந்து தன் தோழிக்கு இடம் விட்டாள் மிருதுளா. ரேகா கார் கதவை திறக்க முயற்சிக்க அது உள்ளிருந்தபடி லாக் செய்யப்பட்டிருந்தது. கவனக்குறைவில் காரை லாக் செய்து விட்டோமா என்று நினைத்த மிருதுளா காரை உள்ளிருந்தவாறு திறக்க முயற்சிக்க, ஆனால் கார் கதவை திறக்க முடியாதபடி சிவா முன்னால் இருந்து லாக் செய்திருந்தான். அதை உணர்ந்த மிருதுளா சிவாவை திரும்பி பார்க்க, சிவா காரில் அவனுக்கு அருகில் இருந்த சீட்டின் முன் கதவை திறந்து விட்டான். அவன் காரின் முன் சீட்டை திறந்து விட்டதுமே ரேகாவிற்கு புரிந்துவிட்டது தன்னை முன்னால் அமர வைக்கத்தான் லாக் செய்திருக்கிறான் என்று. ஏற்கனவே மிகவும் சோர்வாக இருந்ததால் அவனிடம் பேசி சண்டையிட தோன்றாமல் அமைதியாக சென்று காரின் முன் சீட்டில் அவனை முறைத்தபடியே அமர்ந்து கொண்டாள் ரேகா. ரேகா தன் அருகில் எந்த மறுப்பும் சொல்லாமல் வந்து அமர்ந்ததை நினைத்து சந்தோஷமாக காரை ஸ்டார்ட் செய்து கிளம்பினான் சிவா. அவர்கள் இருவரையும் அழைத்து சென்றவன் அவர்களுக்கு வேண்டிய உடைகளை எடுத்து வரும் வரை வெளியில் அவர்களுக்காக காத்திருந்தான். மிருதுளா ரேகாவின் ஹாஸ்டல் அவர்கள் வேலை பார்க்கும் ஹாஸ்பிட்டலில் இருந்து சிறிது தூரத்தில் தான் இருந்தது. அந்த ஹாஸ்டலை சுற்றி வேறு எந்த கட்டிடமோ கடைகளோ கிடையாது. அந்த ஹாஸ்டலில் எரியும் விளக்குகளின் வெளிச்சம்தான் அங்கே இருந்தது. சிவா ஹாஸ்டலுக்கு வெளியே காரை நிறுத்திவிட்டு நின்றிருந்ததால் அவனுடைய கார் நிற்கும் இடம் முழுவதும் இருட்டாக இருந்தது. ஏற்கனவே நள்ளிரவு நெருங்கிக் கொண்டிருந்த அந்த இரவு வேளையில் தூரத்தில் இருந்தபடியே சிவாவை நேரம் பார்த்து தாக்குவதற்காக முத்துவிடமிருந்து புறப்பட்ட காட்டேரி அவனுக்கு தெரியாமல் அவனை பின்தொடர்ந்து வந்து மறைந்து நின்று கொண்டிருந்தது. சிவா இருக்கும் இடம் முழுவதும் இருட்டாக இருக்க அவன் மட்டும் தனியாக நின்றிருப்பதை பார்த்த அந்த காட்டேரி இதுதான் சமயம் என்று அவனை தாக்குவதற்காக தான் மறைந்திருந்த இடத்திலிருந்து அவனை நோக்கி சென்றது. சரியாக அந்த நேரம் பார்த்து தங்கள் உடைமைகளை எடுத்துக்கொண்டு மிருதுளாவும் ரேகாவும் சிவாவிடம் வந்தனர். அவர்கள் வந்ததும் அவர்களுடைய பேக்கை காரில் வைத்துவிட்டு வழக்கம் போல மிருதுளா உள்ளே ஏறிக்கொள்ள ரேகாவிற்காக சிவாவை கதவை திறந்து விட்டான். இந்த முறை ரேகா அவன் மீது கோபமாக நடந்து கொள்ளவில்லை. ரேகா எதுவும் பேசாமல் சிவா கதவை திறந்து விட்டதும் உள்ளே ஏறி அமர்ந்து கொள்ள அவள் அமர்ந்ததும் கார் கதவை சாத்திவிட்டு டிரைவர் சீட்டில் வந்து அமர்ந்து காரை கிளப்பினான் சிவா. சிவா அங்கிருந்து புறப்பட்டதை பார்த்த அந்த காட்டேரிக்கு ஆத்திரமாக வந்தது. சிவாவை தான் தாக்கும் பொழுது யாரும் தன்னை பார்த்துவிடக் கூடாது என்று பதுங்கி வந்து கொண்டிருந்த அந்த காட்டேரி சிவாவுடன் யாரேனும் இருந்து கொண்டே இருப்பதை கண்டு எரிச்சலானது. என்ன ஆனாலும் சரி, இன்னைக்கு நீ எனக்கு இரையாகணும் என்ற முடிவோடு அவர்கள் கார் செல்லும் வழியில் அவர்களுக்கு தெரியாமல் பின்னே தொடர்ந்து சென்றது அந்த காட்டேரி. தன் உயிருக்கு ஆபத்து நெருங்கிக் கொண்டே இருக்கிறது என்பது தெரியாமல் சிவா ரேகாவை ஓரக்கண்ணால் பார்த்தபடி காரை ஓட்டிக் கொண்டிருந்தான். ஹாஸ்டலை விட்டு கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் கடந்திருப்பார்கள். அப்போது திடீரென்று கார் தானாகவே நின்றுவிட கார் ஏன் நின்றது என்று தெரியாமல் காரை மீண்டும் ஸ்டார்ட் செய்ய சிவா முயற்சித்தான். கார் உயிர் பெறவே இல்லை. அவன் அருகில் அமர்ந்திருந்த ரேகா சிவாவை முறைத்துவிட்டு
சும்மா டிப் டாப்பா ட்ரெஸ் பண்ணிட்டு கார் ஓட்டிட்டு வந்தா மட்டும் பத்தாது. கார் நல்ல கண்டிஷன்ல இருக்கான்னு அடிக்கடி செக் பண்ணி பாத்துக்கணும். இல்லனா இப்படிதான் கண்ட நேரத்துல கண்ட இடத்துல வந்து நிக்கும் என்று அவனை திட்டினாள் ரேகா. மேடம் சொல்லிட்டீங்கல்ல, இனிமே நல்லாவே கவனிச்சுக்கிறேன் என்று அவளை ஒரு பார்வை பார்த்துவிட்டு சிவா சொல்ல, அவன் ரேகாவை தான் சொல்கிறான் என்று உணர்ந்தவள் அவனிடம் திரும்பி என்ன சொன்ன என்று அவனை முறைக்க, அது ஒண்ணும் இல்லைங்க, இனிமே காரை நல்லா கவனிச்சுக்கிறேன்னு சொன்னேன் என்று சொல்லி சிரித்தபடி காரை விட்டு இறங்கியவன் எதனால் கார் நின்றது என்று என்ஜினை பார்ப்பதற்காக சென்றான். சிவா வந்த கார் எதிர்பாராமல் ஆள் அரவமற்ற இடத்தில் தானாக நின்றுவிடவும் அவன் அதிலிருந்து இறங்கி காரை பழுது பார்க்க செல்வதையும் அந்த காரை பின்தொடர்ந்து வந்த காட்டேரி பார்த்து மகிழ்ந்தது. சரியான நேரம் வந்துவிட்டது என்று சிவாவை தாக்குவதற்காக அவனை நோக்கி அந்த காட்டேரி வேகமாக சீறி பாய்ந்து சென்றது. எபிசோட் 19. ஆள் அரவமற்ற இடத்தில் மிருதுலா, ரேகா, சிவா வந்த கார் நின்றுவிட காருக்கு என்ன ஆனது என்று பார்ப்பதற்காக காரை விட்டு இறங்கிய சிவாவை தூரத்திலிருந்து அவர்களை பின்தொடர்ந்து வந்த காட்டேரி இதுதான் சமயம் என்று சிவாவை தாக்குவதற்கு அவனை நோக்கி ஆக்ரோஷமாக ஓடி வந்தது. காருக்குள்ளே அமர்ந்திருந்த மிருதுலா ரேகாவை கிண்டல் செய்து கொண்டிருந்தாள். என்னடி இப்படி நேரடியா உன்கிட்ட பேசி பேசியே உன்னை மடக்கிடுவான் போல இருக்கு என்றாள் மிருதுலா. ஏய் மிரு, சும்மா இருக்க மாட்ட, அவனாவது என்ன மடக்கிறதாவது என்றாள் ரேகா அவளை திரும்பி பார்த்து. அப்போ நீயா அவன் கிட்ட மடங்கிட்டேன்னு சொல்றியா என்று சிரித்தாள் மிருதுலா. ஏய், உனக்கு என்ன ஆச்சுடி? இன்னைக்கு என்ன இப்படி கால வாடுற? அவன் ஒரு பக்கம் என் உயிரை எடுக்கிறான்னா நீ இன்னொரு பக்கம் என் உயிரை எடுக்கிற. உங்க 2 பேரையும் வச்சுக்கிட்டு நான் என்னதான் பண்ண போறனோ என்று ரேகா புலம்ப, என்ன வச்சுக்கிட்டு நீ எதுவும் பண்ண முடியாது, ஆனா உன் ஆள் கூட வேணா ஏதாவது பண்ணலாம் என்று மிருதுலா ரேகாவை பார்த்து நக்கலாக சிரிக்க, அதை கேட்டு அதிர்ச்சியான ரேகா மிருதுலாவை முறைத்தவள், ஏய் உனக்கு வாய் ரொம்ப கூடி போச்சு என்று சொல்லி முன் சீட்டிலிருந்து திரும்பியவாறு அடிக்க கை ஓங்க, ரேகா தன்னை அடிக்க வருகிறாள் என்று தன் கைகள் 2ஐயும் கொண்டு தன்னை அடிக்காமல் காப்பாற்றிக் கொள்வதற்காக தன் கையை மிருதுலா உயர்த்த, ரேகா அவளை அடிக்கவே இல்லை. என்ன ஆனது என்று தன் கையை விலக்கிவிட்டு ரேகாவை மிருதுலா பார்க்க, ரேகா ஓங்கிய கையை அப்படியே வைத்தவாறு உறைந்து போய் அவள் எதை இப்படி பார்க்கிறாள் என்று யோசனையோடு மிருதுலா திரும்பி தனக்கு பின்னால் இருந்த கண்ணாடி வழியே வெளியே பார்க்க, அவர்கள் காரை நோக்கி ஒரு காட்டேரி அசுர வேகத்தில் வந்து கொண்டிருப்பதை கவனித்தாள். அதை பார்த்ததும் அதிர்ச்சியான மிருதுலா வேகமாக முன்னால் திரும்பி ரேகாவை உலுக்கியவள், சிவாவை உள்ள கூப்பிடு, சீக்கிரம் சிவாவை காருக்குள்ள கூப்பிடுறீ என்று அழைத்தாள் மிருதுலா. அவள் உலுக்கியதில் அதிர்ச்சியில் இருந்து மீண்ட ரேகா அவசரமாக கார் ஜன்னலை திறந்து